This is Agentic AI. A lot of people have said, Jensen, AI is coming, Agentic AI is coming, therefore all of the software companies are going to go out of business. I said it's exactly the opposite. Because there are going to be so many agents, the world is no longer limited by the number of people. Therefore, those agents are going to use more tools than ever. Agentic AI Engineer இந்த 120 days roadmap video பார்த்ததுக்கு அப்புறம் இந்த வருஷம் December 31st 2026 night there are possibilities for two versions of you. One version of you நீங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய நம்பர் போட்டிருக்க AI engineer ரோல்கான ஆஃபர் லெட்டரை கையில வச்சிருப்பீங்க. இன்னொரு வெர்ஷன் சோஃபால ஸ்க்ரோல் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இயர் ஆச்சும் ஒரு AIT ஜாப் ரோல் கூட எப்படியாச்சும் போயிடணும், இந்த வருஷமே கோச் சொன்ன வீடியோல ரோட் மேப்பை ஃபாலோ பண்ணிருக்கலாம் அப்படின்னு ரெக்ரெட் பண்ணிட்டு இருப்பீங்க. சேம் பர்சன், சேம் லேப்டாப், சேம் 120 days. But two different outcomes. அதெல்லாம் வேண்டாம் கோச், நான் நல்லா கிளவுட் யூஸ் பண்ண கத்துக்கிட்டேன், அது தெரிஞ்சாலே போதும்ல, ஒரு நல்ல ஜாப் ரோல் கிடைச்சணும்ல, நாளா இந்த ஏஐ ரொம்ப நல்லாவே யூஸ் பண்ண கத்துக்கிட்டேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த ஒரு நினைப்பு இருக்கு தெரியுமா? What bro, it's very wrong bro. இந்த ஒரு நினைப்பு தான் உங்க கையில இன்னும் ஜாப் ஆஃபர் வாங்காம தடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். Because using AI and engineering AI are two completely different things. வெறும் ப்ராம்ப்ட் போறதுக்கு மட்டும் தான் இந்த கம்பெனிஸ் 45 LPA 55 LPA பே பண்றாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஒரு AI யூசருக்கும் என்டர்பிரைஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு Agentic AI இன்ஜினியருக்கும் 360 டிகிரில டிஃபரன்ஸ் இருக்கு. அதுக்கு இந்த டூல்ஸ்லாம் ஹெல்ப் பண்ணுமே தவிர இந்த டூல்ஸ் மட்டுமே இன்ஜினியரிங் கிடையாது. இன்னைக்கு நீங்க இந்த வீடியோல ஒரு Agentic AI இன்ஜினியரா நெக்ஸ்ட் 120 டேஸ்ல எப்படி ஒரு ஹை பேயிங் ஜாப் ரோல்ல லேண்ட் ஆகுறது, அதுக்கு என்னென்னலாம் கத்துக்கணும், எந்த ஆர்டர்ல கத்துக்கணும், இதுக்கு ரிசோர்சஸ் எல்லாம் எங்க கிடைக்கும், ₹1 கூட செலவு பண்ணாம ஸ்டார்ட் பண்றதுக்கு தேவைப்படக்கூடிய ரிசோர்சஸ் மீனிங் ஃப்ரீ ரிசோர்சஸ், அப்புறம் எந்த ப்ராஜெக்ட் எல்லாம் ஒர்க் பண்ணணும் இப்படின்னு ஒரு கம்ப்ளீட் வீக் பை வீக் ரோட் மேப் ஸ்டெப் பை ஸ்டெப்பா டீடைல்டா இந்த வீடியோல நீங்க எல்லாமே தெரிஞ்சுக்க போறீங்க. கத்துக்க ரெடியா? வாங்க செஷனுக்குள்ள போலாம். This is your AI coach John. $120 days Agentic AI Engineering Roadmap. ஸோ இந்த பர்டிகுலர் டாக்குமெண்ட்டில் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு தேவையான ப்ளூ பிரிண்ட்டை இந்த 120 டேஸ்க்குள்ளே நீங்கள் எப்படி இந்த Agentic AI நீங்கள் முடிக்கலாம், இந்த நவம்பர் முடியறதுக்குள்ளே ப்ராப்பராக படித்து நீங்கள் ஒரு ஜாபுக்கே போகலாம் அப்படின்றதுக்குள்ளான கம்ப்ளீட் ப்ளூ பிரிண்ட். இந்த ப்ளூ பிரிண்ட்டுக்குள்ளே நிறைய ஃப்ரீ ரிசோர்ஸஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். பட் ஃப்ரீ ரிசோர்ஸில் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி எதுக்காக நீங்கள் அந்த விஷயங்களை படிச்சுக்கணும், எங்கே இதெல்லாம் அப்ளை ஆக போகுது, என்ன மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ணணும் அப்படின்றத முதற்கொண்டு கம்ப்ளீட்டாக ஒரு 16 hours நான் டெடிகேட்டடாக இதுக்காக ஒர்க் பண்ணி ஃபுல்லாக வெரிஃபை பண்ணி இந்த டாக்குமெண்ட் தான் உங்களுக்காக நான் ப்ரெசென்ட் பண்ண போகிறேன் அண்ட் ப்ரிப்பேரும் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் செஷன் எண்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங் உங்கள் கையில் கிடைக்கும். ஓகே ரைட். ஸோ இந்த செஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பர்டிகுலர் 120 டேஸில் நீங்கள் முடிக்கணும்னா இதுக்கு ஒரு ப்ரீ ரெக்வஸ்ட் இருக்குது. நீங்கள் மினிமம் 2 hours per day இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா மட்டுமே தான் 120 டேஸில் நீங்கள் முடிக்க முடியும். அது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதான் இங்கே போட்டிருக்கேன் 120 days அப்படின்னா இட்ஸ் கோயிங் டு பி லைக் 4 months 16 weeks 2 hours per day மினிமம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இதனுடைய ப்ரீ ரெக்வஸ்ட். ஸோ இப்போ இந்த ப்ரீ ரெக்வஸ்டோட இந்த நெக்ஸ்ட் 120 டேஸில் படிக்கணும் அப்படின்னா அந்த 4 months பிளானர் என்ன அப்படின்ற ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ பார்த்துட்டு அதுக்கப்புறமா வீக் வைஸ் டெலிவரிக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் மந்த் நீங்கள் என்ன படிக்கணும்னா பைத்தன் ஃபவுண்டேஷன்ஸ் அண்ட் டேட்டா ஹேண்ட்லிங். இங்கேயே நம்ம சீக்வல் அண்ட் மிஷின் லேர்னிங்கோட கோர் கான்செப்ட்ஸ் அண்ட் ப்ராஜெக்ட்ஸ் நீங்கள் ஃபர்ஸ்ட் மந்த்லேயே முடிக்க போகிறீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் 30 days ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க. 2 hours per day அப்படின்னா 60 hours நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க. அப்படின்னா இந்த பைத்தன் ஃபவுண்டேஷன்ஸில் மிஷின் லேர்னிங் எப்படி கோச் இவ்வளோ படிக்க முடியும்னா கண்டிப்பாக படிக்க முடியும். அதுக்கு உங்களுக்கு தேவை ப்ராப்பரான ரிசோர்ஸஸ். அந்த ரிசோர்ஸ் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு இதில் கொடுக்க போகிறேன். அண்ட் இந்த பர்டிகுலர் வீக்கில் பைத்தனில் எதை படிக்கணும், டேட்டா ஹேண்ட்லிங்கில் எதை படிக்கணும், சீக்வல் எதை படிக்கணும், அதை பற்றி எல்லாமே நான் பார்க்க போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் மந்த்தில் பைத்தன் முடிஞ்சிருச்சு. செகண்ட் மந்த்தில் நம்மளுக்கு டீப் லேர்னிங், கம்ப்யூட்டர் விஷன், நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸ் படிக்கணும். பிகாஸ் ஒரு நம்மளுக்கு டைப் ஆஃப் டேட்டா எப்பவுமே ஸ்ட்ரக்சரில் வராது, அன்ஸ்ட்ரக்சரில் வரும். அன்ஸ்ட்ரக்சரில் இமேஜஸ், வீடியோஸ், ஆடியோஸ், டெக்ஸ்ட் டைப் இருக்குது. இதெல்லாமே எப்படி மிஷின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ப்ரெடிக்ஷன் பண்ணுது அப்படின்றது உங்களுடைய மந்த் 2 இருக்கணும். இமீடியட்டாக எடுத்து Agentic AI குதிக்கிறது இட்ஸ் நாட் அட் ஆல் சஜஸ்டட். பிகாஸ் நீங்கள் ஒரு கார்பரேட்டில் ஒரு சூப்பரான ஒரு AI இன்ஜினியர் ஆகுறீங்க, ஒரு Agentic AI இன்ஜினியர் ஆகுறீங்க, ஆர் அந்த மாதிரி ஒரு டீமை நீங்கள் லீட் பண்ணுறீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த பாத்தில் நீங்கள் வந்தீங்கன்னா தான் அதனுடைய ஸ்கோப் என்னன்றது தெரிய வரும். ஸோ அதனால் டேரெக்டாக நீங்கள் LLMs, Agentic AI குதிக்கிறது இட்ஸ் நாட் சஜஸ்டட் இன் கேஸ் இஃப் யூர் ஒர்க்கிங் இன் அ கார்பரேட் வேர்ல்ட். பிகாஸ் ஐதர் யூ நீட் டு ஒர்க் இன் த ப்ராஜெக்ட் ஆர் யுவர் டீம் நீட்ஸ் டு ஒர்க் இன் த ப்ராஜெக்ட். இந்த டீம் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் நீங்கள் இந்த டீமை லீட் பண்ணுறதுக்குன்னா நாலேஜ் உங்கள் கையில் பார்த்தீங்கன்னா
இருக்கணும். இது எல்லாமே சொல்கிறது இட்ஸ் நாட் சம்திங் தியரிட்டிக்கலாக சொல்லலை. ஐ எம் கரண்ட்லி ரன்னிங் 2 AI based company. One, PROITBRIDGE, which is completely into data science and AI, Agentic AI coaching based company. Second company, ZProX.ai. நீங்கள் கூகுளில் போய் பண்ணி பார்க்கலாம். அது கம்ப்ளீட்லி ப்ராடக்ட் பேஸ்ட். அது மூலிமா ஆல்மோஸ்ட் இப்போ நாங்கள் ஒரு 7 கிளைண்ட்ஸை ஆன்போர்ட் பண்ணி அவங்களுக்கு நாங்கள் ஏஜென்டிக் AI சொல்யூஷன்ஸ் எல்லாமே எண்ட் டு எண்டாக நாங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம், சர்வீஸ் கொடுத்துட்ருக்கோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து இப்போ நான் யாராச்சும் ஒருத்தரை ஹையர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் எந்த மாதிரியான டேலண்ட்ஸ்லாம் அவங்கள்ட்ட இருந்து எதிர்பார்ப்பேன் அப்படின்றது நான் உங்களுக்கு வந்து அதை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்கேன். அண்ட் நிறைய ஜாப் நாக்ரியில் இருக்கிறது, இண்டியில் இருக்கிறது எல்லாமே ரிசர்ச் பண்ணி தான் எடுத்திருக்கேன். அது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ண போகிறேன். அதனால் கம்ப்ளீட் இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து இந்த ரோட் மேப்பை உங்களுக்காக டெடிகேட்டடாக ஃப்ரீயாக படிச்சுக்கணும் அப்படின்றவங்களுக்கு தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். அதனால் நல்லா கவனிங்க. ஓகே, 3rd மந்தில் தான் நீங்கள் வந்து இந்த LLM இன்ஜினியரிங், ஏஜென்டிக் AI அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டில் நீங்கள் இறங்கணும். புரியுதா? இன்றைக்கி நீங்கள் யூடியூப்பில் யாரை பார்த்தாலும் சரி இதெல்லாம் வந்து அவங்களுக்கு பேசுகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு முன்னாடியே இந்த நாலேஜில் இருக்கும். இது இருக்கிறனால தான் அவங்க வந்து வெளியில் வந்து பேசுகிறாங்க. நீங்கள் இதை மட்டும் பேசுகிறாங்க அப்படின்றதுனால இதை எடுத்து அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆல்வேஸ் யூ வில் ஃபீல் வேக்கம்னஸ் இன் த ஹார்ட். என்னமோ உனக்கு மிஸ் ஆகுது அப்படின்றது. அதனால தான் மிஸ் ஆகாமல் படிக்கணும்னா இந்த பர்டிகுலர் பிளானில் நீங்கள் வந்து படிக்கணும். 3rd மந்தில் தான் நீங்கள் LLMனா என்ன, ராக்னா என்ன, எம்சிபினா என்ன, லாங்சேனா என்ன, லாங்க்ராஃப்ட்னா என்ன, அப்புறம் மாடல் காட்ரேல்ஸ்னா என்ன அப்படின்றதெல்லாம் 3rd மந்த்துக்குள்ளே நீங்கள் வந்து இறங்குறீங்க. 4th மந்தில் என்டர்பிரைஸ் AI ப்ராஜெக்ட்ஸில் ஒரு சில ஒர்க் பண்ணிவிட்டு க்ளவுட் டிப்ளாய்மெண்ட்டில் எப்படி AWSல டிப்ளாய் பண்ணுறது, EC2 இன்ஸ்டன்ஸ்னா என்ன, இந்த மாதிரியான விஷயங்கள் அசூரில் எப்படி பண்ணுறது, கூகுள் க்ளவுட் பிளாட்ஃபார்ம் சர்வீஸில் எப்படி பண்ணுறது, அண்ட் ஒரு சில ப்ரொடக்டிவிட்டி டூல்ஸ் லைக் கிளாட் இதெல்லாம் பற்றி இங்கே வந்து படிக்க போகிறீங்க. ஓகே, அது எந்த ரோட் மேப்பில் படிக்கணும்னு சொல்கிறேன். ஸோ 120 டேஸ்க்கு நம்மளுக்கு வந்து தேவையான எல்லா விஷயங்களும் கற்றுக்கிட்டதுக்கு அப்புறமா நம்ம அடுத்த 5th மந்தில் ஜாப் ரெடி மீன்ஸ் நம்மளுக்கு வந்து நம்ம ரெஸ்யூமே ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய IJP மூலிமா கம்பெனிக்குள்ளே அப்ளை பண்ணலாம். ஆர் நீங்கள் வேறு கம்பெனிக்கு போகிறீங்க அப்படின்னா ரெஸ்யூமே ப்ராப்பராக டெவலப் பண்ணி அதை நீங்கள் வந்து ரெஸ்யூமே ப்ராப்பராக பில்ட் பண்ணி ATS ஃப்ரெண்ட்லியாக வச்சு போகணும். ATS ஃப்ரெண்ட்லியாக பண்ணுறது எப்படி கோச் எனக்கு தெரியலையே அப்படின்ற மாதிரி கேட்டால் சிம்பிளஸ்ட் மெத்தடை நான் உங்களுக்கு இந்த செஷனில் வந்து நான் சொல்கிறேன். உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நீங்கள் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணணுன்னே அவசியம் இல்லை. AI வச்சு எப்படி நீங்கள் ஈஸியாக உங்களோட ரெஸ்யூம் பில்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்கு உண்டான ஒரு செஷன் ஆல்ரெடி பண்ணியிருக்கேன். அந்த செஷனுமே நான் வந்து எங்கே இருக்குது அப்படின்ற லிங்க்குமே நான் அட்டாச் பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த பர்டிகுலர் பிளானை தான் எவ்ரி மந்த் நீங்கள் வந்து படிக்க போகிறீங்க. இப்போது நீங்கள் மந்த் வைஸ் பிளான் என்று தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ இந்த மந்த்துக்குள்ளே எப்படி வீக் பை வீக் பிளான் ஷீட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா கையில் வந்து கொடுக்க போகிறேன். இப்போ அதுதான் நெக்ஸ்ட். லெட்ஸ் டீப் டைவ் இன்டு வீக் வைஸ் பிளான் ஸ்டெப் பை ஸ்டெப். அதை பற்றி தான் அடுத்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மந்த்தில் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்ன பைத்தன் ஃபவுண்டேஷன்ஸ், டேட்டா ஹேண்ட்லிங், SQL கோர் கான்செப்ட்ஸ் அப்படி மாதிரி சொல்லியிருக்கேன். பைத்தன் எதுக்கு? பிகாஸ் பைத்தன் இஸ் சம்திங் விச் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் டேட்டா அனாலிசிஸ்க்கு பண்ணலாம், டேட்டா விஷுவலைசேஷனுக்கு பண்ணலாம். அதே மாதிரி AI மாடல் பில்டிங் இன்னைக்கு எல்லாமே 99% இந்த பைத்தன் வச்சு தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் பைத்தனில் நிறைய லைப்ரரி சப்போர்ட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது, நிறைய ஓப்பன் சோர்ஸாக இருக்குது. ஸோ அதனால் பைத்தன் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட். பைத்தன் இல்லாமல் நீங்கள் AI வேர்ல்டுக்குள்ளே வரவே முடியாது. நல்லா கேட்டுக்கோங்க, 200% ஸ்ட்ராங். பைத்தன் இல்லாமல் நீங்கள் AI வேர்ல்டுக்குள்ளே வர முடியவே முடியாது. அது யார் சொன்னாலும் இல்லை வர முடியும்னு சொன்னால் தட் இஸ் நாட் ரைட். பைத்தன் தான் வேணும். ஓகே, ஸோ அதனால் பைத்தன் இஸ் சம்திங் மஸ்ட் ஃபார் anyone to step into the AI world in case if you wanted to lead an AI engineering team or if you wanted to work in the AI engineering world. ஸோ அப்போ பைத்தனில் நம்மளுக்கு நிறைய இருக்குது கோச். அப்போ எதெல்லாம் படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த டாபிக்ஸையும் நான் வந்து பார்த்து லிஸ்ட் பண்ணியிருக்கேன். பைத்தன் இன்ஸ்டாலேஷன்லேருந்து ஆரம்பிச்சு ஜூபிட்டர் நோட் புக்கில் ஃபஸ்ட் வந்து பைத்தன் பேசிக்ஸ், சின்டாக்ஸ், லூப்ஸ், ஃபங்க்ஷன்ஸ், பைத்தனோட டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ், லிஸ்ட், செட்ஸ், டப்பிள்ஸ், டிக்ஷனரிஸ் இதெல்லாம் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா டேட்டா விஷுவலைசேஷன் பண்ணுறது தெரிஞ்சுக்கிட்டு ஊப்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஊப்ஸ் மூலியமாக தான் நம்ம கிளாஸஸ்லாம் நிறைய நம்மளே கிரியேட் பண்ணிக்கலாம், நிறைய மாடியூல்ஸை கிரியேட் பண்ணிக்கலாம். அந்த கஸ்டம் மாடியூல்ஸை நம்மளோட ஏஜென்டிக் AIக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபீட் பண்ணுவோம், நிறைய இம்போர்ட் பண்ணுவோம். அதெல்லாம் வந்து ஊப்ஸ் அப்படின்ற கான்செப்ட் ரொம்ப முக்கியம். சரி கோச், இப்போ இதெல்லாம் வந்து நான் எங்கே படிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு நீங்கள் கவலையே வேண்டாம். ஃப்ரீ ரிசோர்ஸ் இதை பற்றி நானே இங்கே போட்டிருக்கேன். ஓகே, நம்மளுடைய யூடியூப் செஷன் நானே போட்டிருக்கேன். இந்த டாக்குமெண்ட் உங்களுக்கு வந்து ஆக்சஸ் இருந்து இந்த டாக்குமெண்ட் எப்படி ஆக்சஸ் எடுக்கணுன்றது செஷன் முடியும் போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதை நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி ஜஸ்ட் ஓப்பன் இன் அ நியூ டேப் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எஸ். ஸோ ஆல்ரெடி நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பைத்தன் டுட்டோரியல்ஸ் ஃபார் பிகினர்ஸ் அப்படின்னு மாதிரி சொல்லி ஆல்மோஸ்ட் ஒரு 13 hours கோர்ஸ். ஓகே, 13 hours கோர்ஸ் நான் போட்டிருக்கேன். நிறைய பேர் பார்த்துருக்கீங்க, நிறைய பேர் நல்ல நல்ல கமெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கீங்க. கோச் ஐ ட்ரைட் ஆல் த சாட்ஸ், யூ சஜஸ்டட் ப்ராக்டிஸ் எம் டு அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரிதிங். இந்த மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த செஷன் மூலியமாக பயனடைஞ்சிருக்காங்க. ஸோ எங்கே ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியலனா எங்கேயுமே வேண்டாம், ஃப்ரீ ரிசோர்ஸ் நான் யூடியூப்பில் போட்டிருக்கேன். அந்த செஷனை என்னுடைய பெய்டு கோர்ஸ்க்குள்ளே நீங்கள் வந்தீங்கனாலும் அதில் 80% நான் வந்து கவர் பண்ணியிருப்பேன். 20% எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வந்து உள்ளே கொஞ்சம் ஆட் ஆன் பண்ணியிருக்கேன். ஓகே, பட் 80% பைத்தன் என்னென்னா தெரிஞ்சுக்கணுமோ எல்லாமே அங்கே ஷேர் பண்ணியாச்சு ஃப்ரீயாக. ஸோ அதனால் தட் வில் பி த பெஸ்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட். எனக்கு கோடிங் வருமா வராதா, கோடிங்னாவே பயம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் அது ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும். அதனால் ஹைலி சஜஸ்டபிள். என்னோட செஷன் நம்ம சேனல் இருக்குது, நீங்கள் போய் பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் மந்த் பைத்தன் நீங்கள் வந்து படித்து முடிச்சதுக்கப்புறமா செகண்ட் மந்த் நீங்கள் எதுக்குள்ளே போகணும்னா பைத்தன் வந்து டேட்டா அனாலிசிஸில் முடிஞ்சிருச்சு. இப்போது எல்லாருமே நீங்கள் டேட்டா வேர்ல்டுக்குள்ளே வரீங்க அப்படின்றதுனால இப்போ பைத்தனை வந்து ப்ரோக்ராமிங் டேட்டா அனாலிசிஸ் பட் டேட்டா ஸ்டோர் பண்ணி நிறைய கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல மாஸ்டர் டேட்டா பேஸ்ன்னு இருக்கும். இந்த டேட்டா பேஸ் கூட தான் நீங்கள் வந்து கம்யூனிகேட் பண்ண போகிறீங்க. அது சீக்வலாக இருக்கலாம், PostgreSQL இருக்கலாம், MongoDB இருக்கலாம். ஒவ்வொரு கம்பெனி ஒவ்வொரு டேட்டா பேஸ் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுருப்பாங்க. இப்போ இந்த டேட்டா பேஸ்க்குள்ளே நான் எப்படி கொரி போட்டு இன்ஃபர்மேஷன் வெளியெடுக்கிறது, அது கூட எப்படி நான் பேசுறது, எப்படி உள்ள டேட்டாலாம் ஸ்டோர் ஆகும் அப்படின்ற அந்த கான்செப்ட் உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்காக தான் நீங்களுடைய இந்த வீக் 2ல் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா மந்த் 1ல் ஸ்ட்ரக்சர்டு query லாங்குவேஜ் சீக்வல் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அந்த சீக்வலை MySQL அப்படின்ற மாதிரி ஒரு டூல்குள்ளே போட்டு நீங்கள் வந்து ப்ராப்பராக கற்றுக்கணும். ஓகே, எப்படி வந்து ஒரு டேட்டா பேஸ் இருக்கும், எப்படி கிரியேட் பண்ணுறது, எப்படி டேபிள்ஸ் ஆட் பண்ணுறது, அது உள்ளே போட்டிருக்கிற இன்ஃபர்மேஷன் எப்படி ரிட்ரைவ் பண்ணுறது அப்படின்ற கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். அதில் கற்றுக்க வேண்டிய பேசிக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே இருக்குது. இதையுமே நீங்கள் வந்து எங்கே ஃப்ரீ ரிசோர்ஸை கற்றுக்கலாம்னா எங்கேயும் போக வேண்டாம். அதை பற்றியும் நம்மளுடைய கோச் ஜான் தமிழ் சேனல்லே நம்ம வந்து உள்ளர என்ன அகைன் PROITBRIDGE என்ன டீச் பண்ணுறோமோ அதே தான் நான் இங்கே ஷேர் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், ஆல்மோஸ்ட் ஒரு 4.5 hours. ஓகே, நான் நிறைய செஷன்ஸ் இந்த மாதிரி உள்ள இருக்கிறது எல்லாமே நான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எதில் ரிலீஸ் பண்ணலன்றது சொல்கிறேன், எதுக்காக ரிலீஸ் பண்ண அப்படின்றது சொல்கிறேன். இதுவுமே நிறைய பேர் பார்த்துக்கலாம். இதுவுமே உங்களோட ஸ்டார்டிங் பாயிண்ட். ஓகே, வீக் 2 இதுன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 4.5 hours தான். இது எவ்வளோ? இது ஜஸ்ட் 13 hours தான். அப்போ 13 hours பெர் டே நீங்கள் வந்து 2 hours ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உங்களால் 5 daysலேயே 6 daysலேருந்து முடிச்சிட முடியுமா பைத்தானே? அதனால தான் வீக் 1 போட்டிருக்கேன். இது பாருங்கள், ஜஸ்ட் 4 hours. அப்போ 2 hours பர் டேனா உங்களுக்கு வந்து ஜஸ்ட் 2 நாளில் முடிச்சிடலாம். அப்போது இன்கேஸ் இது எக்ஸ்டெண்ட் ஆச்சுன்னா கூட வீக் 2ல் வந்து நீங்கள் ப்ராப்பராக படித்து முடிச்சிடுவீங்க. புரியுதா? ஸோ வீக் 2ல் உங்களுக்கு பைத்தனும் ப்ராப்பராக தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் சீக்வல் எப்படி query போட்டு டேட்டா பேஸ் இன்ஃபர்மேஷன் எடுக்கணுன்றது தெரிஞ்சிருச்சு, முக்கியமான கான்செப்ட். ஓகே, இப்போ வீக் 3ல் என்ன பண்ண போறீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து பைத்தன் யூஸ் பண்ணி எப்படி மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் டேட்டாவில் அல்காரிதம்லாம் பில்ட் ஆயிருக்கு, அது எப்படி நம்ம பில்ட் பண்ணுறது, மிஷினுக்கு எப்படி நம்மளுக்கு வந்து நம்மளுடைய இன்ஃபர்மேஷனை ஸ்ட்ரக்சர் டேட்டா வந்து புரிய வைக்கிறது அப்படின்ற அந்த ப்ராசஸ்ல இருக்கிறீங்க. அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா மிஷின் லேர்னிங் ஃபண்டமெண்டல்ஸ் அப்படின்னு மாதிரி சொல்லுவோம். மிஷின் லேர்னிங்னா என்ன? அதில் சூப்பர்வைஸ் லேர்னிங் இருக்குது, அன்சூப்பர்வைஸ் லேர்னிங் இருக்குது, அதுக்கப்புறம் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் அப்படின்ற மாதிரி பல கான்செப்ட்ஸ் இருக்குது. சூப்பர்வைஸ்குள்ளே கிளாசிஃபிகேஷன், ரெக்ரெஷன், அன்சூப்பர்வைஸ்குள்ளே இந்த அன்சூப்பர்வைஸ் லேர்னிங்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கிளஸ்டரிங் டெக்னிக்ஸ், கிளஸ்டரிங் டெக்னிக்ஸ், அதுக்கப்புறம் அசோசியேஷன் ரூல்ஸ், ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம், டிமாண்ட் ஸ்டாண்டர்டைசேஷன் டெக்னிக்ஸ், இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் இங்கே டாபிக்ஸ் நான் வந்து போட்டிருக்கேன். அதில் முக்கியமான டாபிக்ஸில் என்னென்னா நீங்கள் வந்து ப்ராப்பராக கவர் பண்ணணும். எண்ட் டு எண்டாக படிக்க வேணாம், பட் என்னென்ன மாதிரியான பாயிண்ட்ஸில் நீங்கள் கவர் பண்ணணும் அப்படின்ற லிஸ்ட் கம்ப்ளீட்டாக இங்கே கொடுத்துருக்கேன். முக்கியமாக இவாலுவேஷன் மெட்ரிக்ஸ் முக்கியம். ஒரு மாடலை வந்து 100% அக்யூரேசியில் பில்ட் பண்ணுறது வந்து தட்ஸ் நாட் த கோல். பட் அதுக்கப்புறம் ப்ரெசிஷன், ரீகால், FN ஸ்கோர், ROC ஸ்கோர், இந்த மாதிரி பல இவாலுவேஷன் மெட்ரிக்ஸ் இருக்குது. அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் ஒரு மாடல் நம்ம வந்து லைவ் ப்ரொடக்ஷனுக்கு வந்து எடுத்துகிட்டு போக போகிறோம். ஸோ அதனால் இந்த இடத்துல நீங்கள் வீக் 3ல் இதை ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு எங்கேருந்து கோச் ஃப்ரீ ரிசோர்ஸ்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதை பற்றி நானே யூடியூப் வீடியோவில் இந்த மிஷின் லேர்னிங் அப்சல்யூட்லி ஃபார் பிகினர்ஸ் கிராஷ் கோர்ஸ்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து போட்டிருக்கேன். ஒரு 25 மினிட்ஸ்க்கு ஒரு ஐடியா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். மிஷின் லேர்னிங்னா எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றது கம்ப்ளீட்டாகவே நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கம்ப்ளீட்டாகவே 25 மினிட்ஸில் போட்டிருக்கேன். அப்சல்யூட் ட்ராக்ஷன் சொல்லிட்டு ஒரு பேசிக்காக மிஷின் லேர்னிங் வேர்ல்டே சுற்றி காமிச்சிருப்பேன் இதுக்குள்ளே. ஓகே, ஸோ அதை நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட் பாருங்கள். இதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆட் ஆன் பண்ணி கற்றுக்கணுன்றவங்களுக்கு ஹையர் ரெடி அப்படின்ற மாதிரி ஒரு தமிழ் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது எல்லாமே நம்ம தமிழ்லேயே நிறைய பேர் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. நான் நிறைய செஷன்ஸில் இங்கிலீஷ் கிரியேட்டர்ஸ்க்கு நான் வந்து அவங்களை ஃபீச்சர் பண்ணியிருப்பேன். பட் இந்த செஷனில் வந்து தமிழ் கிரியேட்டர்ஸ்க்கு ஏன் பண்ணியிருக்காங்களா இல்லையா? பிகாஸ் நாட் எவ்ரிபடி கேன் கிவ் எவ்ரி திங் கரெக்டாக. அப்போ அதனால் ஓகே, நான் ஒரு சொல்யூஷன் கொடுக்கலனா வேறு ஏதாச்சும் தமிழ் கிரியேட்டர்ஸ் பண்ணியிருக்காங்களா இல்லையான்னு பார்த்தேன். அந்த மாதிரி ஹையர் ரெடி அப்படின்ற மாதிரி ஒருத்தவங்க வந்து சூப்பராக அந்த கண்டென்ட்டில் எடுத்து யூடியூப்ல வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டே 1/90 இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ஷீ இஸ் ஆல்சோ ட்ரைங் ஹர் பெஸ்ட் டு ஷேர் லாட் ஆஃப் வேல்யூஸ். இதனால் அவங்க கன்சிஸ்டண்ட்டாக மோஸ்ட்லி இருக்க முடியறதில்ல. பட் ஷீ ஹஸ் ரியலி ட்ரைங் ஹர் பெஸ்ட் டு கீப் கான்ட்ரிபியூட்டிங் லாட் ஆஃப் வேல்யூஸ் ஹியர். நான் ஒரு சில செஷன்ஸ்லாம் பார்த்தேன், புரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்குது. நீங்கள் வந்து டெஃபினெட்லி இங்கே வந்து ட்ரை பண்ணலாம். இதெல்லாம் ஃப்ரீயாக யூடியூப்லேருந்து படிக்கணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு. ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வீக்கில் வந்து பைத்தன் முடிச்சாச்சு, செகண்ட் வீக்கில் சீக்வல் முடிச்சாச்சு, எதுக்காக அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. இப்போ தேர்ட் வீக்கில் நம்மளுக்கு வந்து மிஷின் லேர்னிங் ஃபண்டமெண்டல்ஸ் முடிச்சாச்சு. எல்லாமே படிச்சுக்கிட்டே இருக்கும். இந்த படிச்சுட்டு இருக்கும்போது சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணுவீங்க, பட் அது ஒரு பெரிய லேர்னிங் எடுத்துகிட்டு வராது. இப்போ மிஷின் லேர்னிங் முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் மிஷின் லேர்னிங் ஒரு எண்ட் டு எண்ட் ப்ராஜெக்ட்டை நீங்கள் ஒர்க் பண்ணணும். அப்போ எந்த மாதிரியான ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணுறது அப்படின்றதுக்கு தான் வீக் 4ல் நம்மளுக்கு வந்து மிஷின் லேர்னிங் அண்ட் டெவலப்மெண்ட் என்ன மாதிரி ப்ராஜெக்ட்டில் கோச் ஒர்க் பண்ணணும் அப்படின்றத இங்கே போட்டிருக்கேன். ப்ரெடிக்டிவ் மெயின்டெனன்ஸ் ஃபார் இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பீரியன்ஸ், இது வந்து மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ்க்கு அப்ளை பண்ணுறது. செகண்ட் ப்ராஜெக்ட் கிரெடிட் கார்டு ரிஸ்கிங், இது வந்து பேங்கிங் அண்ட் ஃபின்டெக் இண்டஸ்ட்ரியில் அப்ளை பண்ணுறாங்க. இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸில் இன்றைக்குமே அப்ளை பண்ணிருக்காங்க லைவா. ஓகே, ரீட்டைல் இ-காமர்ஸ் மார்க்கெட்டிங்க்கு வந்து கிளஸ்டரிங் செக்மெண்ட் வந்து அப்ளை பண்ணுறாங்க. இப்போ இது எல்லாமே நான் உங்களுக்கு கேகலோடைய லிங்கை ப்ராப்பராக ரிசர்ச் பண்ணி நான் கிளிக் பண்ணியிருக்கேன். ஓகே, நீங்கள் எங்கேயுமே போகணும். அந்த ஒரு டாக்குமெண்ட் உங்களுக்கு ப்ளூ பிரிண்ட் நான் சொல்லியிருக்கேன். அந்த ஒரு டாக்குமெண்ட்டில் எல்லா லிங்க்குமே நான் கிளாட் பேசி கம்யூனிகேட் பண்ணி எல்லாமே வெரிஃபை பண்ணி லிங்க்கில் ஒர்க் ஆகுது அப்படின்ற மாதிரிலாம் பார்த்து பண்ணியிருக்கேன். பட் ஒன் மோர் திங், இந்த லிங்க் எல்லாமே ஒரு சில டேட்டா செட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துருவாங்க. இந்த வீடியோ நீங்கள் வந்து லேட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு சில டேட்டா செட் எடுத்துருவாங்க. அப்போ பார்க்கும்போது கோச் அந்த லிங்க்கில் டேட்டா செட் ஒர்க் ஆகலன்னு சொல்ல வேண்டாம். பிகாஸ் ஒவ்வொரு டைமில் ஒரு லிங்க்கில் ரிமூவ் பண்ணிடுவாங்க. இதெல்லாம் ஃப்ரீ ரிசோர்ஸ் அவைலபிளாக வெளியில் இருக்கிறது. ஓகே, இப்போ பாருங்கள், இந்த மிஷின் லேர்னிங் அபவுட் த டேட்டா செட், இதோட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்ன, டேட்டா செட் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். பட் இது கேகல் அப்படின்றது ஒரு ஓப்பன் சோர்ஸ் பிளாட்ஃபார்ம் நம்மளுடைய கூகுள் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறது. இது நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்களோட லோக்கல் ஹோஸ்ட்டில் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு கோடெல்லாம் எங்கே இருக்குன்னா இங்கேயே கோடு கிளிக் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இதே சேம் ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருப்பாங்க. இப்போ இது ஃபார் எக்ஸாம்பிள்
இப்போது இந்த மாதிரி ஏதாச்சும் ஃபஸ்ட்டில் இது வந்திருக்கா 22 days முன்னாடி இப்போ இவர் எப்படி இப்போ ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை பில்ட் பண்ணியிருக்காருன்ற நோட் புக்கே இங்கே வந்து பார்த்தினா இருக்கும். இப்போ இது ஸ்கிரிப்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி ஆன்லைனில் இந்த கேகில் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஓகே, ஸோ அதான் நான் இங்கே வந்து போட்டிருக்கேன். அதே மாதிரி கிரெடிட் கார்டு ரிஸ்க் சிஸ்டம் இதை கிளிக் பண்ணினா ஒர்க் ஆகும். அதே மாதிரி கஸ்டமர் செக்மெண்டேஷன். இப்போ இந்த மிஷின் லேர்னிங்கில் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ரெக்ரெஷன் இருக்குது, கிளாசிஃபிகேஷன் இருக்குது, கிளஸ்டரிங் இருக்குது. 3 தான் மிகப்பெரிய செக்மெண்ட்ஸ் மிஷின் லேர்னிங். இதை தாண்டி ஒன்று நிறைய இருக்குது. பட் இது 3ல் நீங்கள் ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணினாவே எப்படி ஒரு ஸ்ட்ரக்சர்டு டேட்டாவா, ஸ்ட்ரக்சர்னா ரோஸ் அண்ட் காலம்ஸாக இருந்துச்சுன்னா மிஷின் எப்படி வந்து இன்சைட்ஸை புரிஞ்சுக்கிட்டு ப்ரெடிக்ஷன் பண்ணும் அப்படின்ற அந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு வந்து ப்ராப்பராக தெரியும். ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட் மந்தில் ப்ராப்பராக பைத்தன் படிச்சிட்டிங்க, அப்புறம் டேட்டா பேஸ் கூட எப்படி கொரி போட்டு எடுக்கணுன்ற தெரிஞ்சுக்கிட்டீங்க, மிஷின் லேர்னிங்கில் கோரா நீங்கள் வந்து படிச்சிட்டிங்க, அப்புறம் வீக் 4ல் அதுக்கேற்ற மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க் பண்ணி இப்போ ஸ்ட்ராங்காக ரெடியாக இருக்கிறீங்க. இந்த இடத்துல முக்கியமான ஒரு பாயிண்ட் வந்து நான் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணுறேன். இந்த இடத்துல என்ன தான் வெளியில் சப்போர்ட் இருந்தாலும் நான் வந்து ஏதாச்சும் ஒரு இன்ட்ராக்ஷன் பண்ணுறதுக்கு எனக்கு டவுட் வந்துச்சுன்னா எங்கே கேட்குறதுனா எங்கேயும் போவேன்னா அந்த இடத்துல தான் ChatGPT இருக்குது. ஓகே, ஸோ ChatGPT இஸ் ஜெனரேட்டிவ் AI டூல். நீங்கள் ChatGPT கிட்ட கம்யூனிகேட் பண்ணி பேசியே எனக்கு இது புரியல, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பண்ணி அது புரியல அப்படின்ற மாதிரி பேசி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இது எப்போ யாருக்கு ஒர்க் அவுட் ஆகும்னா, எனக்கு டைம் நிறையா இருக்குது ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு, நானே செல்ஃபாக படிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி இருக்கலாம். டெஃபினட்டாக இந்த அப்ரோச்சில் நீங்கள் போய் பண்ணுங்கள். உங்களுக்கு கான்செப்ட்ஸ்லாம் புரிய வந்துடும். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்களே ஃபெயில் ஆவீங்க, ChatGPT பேசுவீங்க, ஒரு எக்ஸ்பென்ஸில் கோத்ரூ பண்ணுவீங்க, டைம் நிறையா ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. நான் போட்டிருக்க எல்லாமே வீக் வைஸ் பிளான், இதுக்குள்ளே முடிக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஓகே, ரைட். ஸோ இப்போ ஃபஸ்ட் மந்தில் உங்களுக்கு ப்ராப்பராக பைத்தன், சீக்வல், அதுக்கு ஒரு மிஷின் லேர்னிங் ப்ராஜெக்ட்ஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ செகண்ட் மந்தில் வந்து பார்த்தீங்கன்னா மிஷின் லேர்னிங் முடிச்சதுக்கப்புறம் நான் இதில் சொன்னேன் டீப் லேர்னிங் போகணும் அப்படின்ற மாதிரி சொன்னேன். இப்போ செகண்ட் மந்தில் இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் கான்செப்ட்டை நான் உங்களுக்கு எடுத்து போகிறேன். வாங்க. செகண்ட் மந்த் டெலிவரபிள் டீப் லேர்னிங், கம்ப்யூட்டர் விஷன், நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங். இப்போ டீப் லேர்னிங் எதுக்கு கோச் அப்படின்னா, இப்போ வந்து மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் ஒரு ஸ்ட்ரக்சர்ட் ரோஸ் அண்ட் காலம்ஸில் ஒரு டேட்டாவை சப்ளை பண்ணிங்கன்னா எப்படி மிஷின் ப்ரெடிக்ஷன் பண்ணுறது கற்றுக்கிட்டீங்க. பட் நாட் ஆல் டைப் ஆஃப் டேட்டா இஸ் இன் ரோஸ் அண்ட் காலம்ஸ். கரெக்டாக இப்போ நமக்கு வந்து இமேஜஸ் இருக்குது. இப்போ எப்படி ஒரு ஃபோனில் எடுத்துட்டோம் அப்படின்னா ஃபோனில் ஃபேஸ் காமிச்சா பேட்டர்ன் ரெகக்னிஷனில் அது மிஷின் வந்து ப்ரெடிக்ட் பண்ணுது. இந்த ஜானாக இருந்தால் தான் ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா அன்லாக் ஆகும். இப்போ மிஷினை வந்து எப்படி இந்த இமேஜஸில் வச்சு ப்ரெடிக்ஷன் பண்ணுது அப்படின்னு கேட்டால் அதுதான் இமேஜ் கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு மாதிரி சொல்லலாம். அப்போ இது எப்படி இமேஜை வச்சு மிஷின் வந்து பேட்டர்ன்ஸ்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ப்ரெடிக்ஷன் எடுத்துட்டு போகுதுன்னா அந்த டீப் லேர்னிங்குள்ளே இருக்குது. அதை கம்ப்யூட்டர் விஷன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. கம்ப்யூட்டர் விஷன்னா பார்க்குறது, நம்ம ஆஸ் அ ஹியூமனாக எப்படி பார்த்து நம்ம ப்ரெடிக்ஷன் பண்ணுறோம். நான் பார்க்கும்போது பல விஷயங்கள் இமேஜாக தெரியுது, சில சீக்வன்ஸாக பார்க்கும்போது வீடியோஸாக தெரியுது. அப்போ இமேஜ் அண்ட் வீடியோஸ் ரிலேட்டட் டாஸ்க்ஸை எப்படி வந்து மிஷின்ஸ் வந்து புரிஞ்சுக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங், நம்ம பேசுகிறது எல்லாமே லாங்குவேஜ். கரெக்டாக அப்போ அந்த லாங்குவேஜ் எப்படி புரிஞ்சுக்குது அப்படின்றதா மந்த் 2ல் இது 3த்தையுமே நீங்கள் வந்து படிச்சுக்க போகிறீங்க. இதெல்லாம் எப்படின்னா கான்செப்ட் படிச்சுக்கிறது டீப்பாக படிக்க வேண்டாம். இதில் அட்லீஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் டீப் லேர்னிங்னா என்ன, கன்வல்யூஷனல் நெட்வொர்க்னா என்ன, ப்ரீ ட்ரெயின் மாடல்ஸ் அப்படின்ற ஒரு ஹை லெவல் அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் எடுத்துட்டு இது எங்கிருந்து கோச் எடுக்கிறது அப்படின்னு கேட்டால் அதுக்கு நான் ஃப்ரீ ரிசோர்ஸ் நானே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க போட்டிருக்கேன். யாரோட ரிசோர்ஸ் ஏகோ ஜான்ஸ் ரிசோர்ஸ் வந்து நான் வந்து யூடியூப்ல வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கேன். அது நீங்கள் லிங்க் கிளிக் பண்ணி நான் வந்துடும். ஓகே, இது வந்து ஒரு பேசிக் ஹை லெவல் அண்டர்ஸ்டாண்டிங் டீப் லேர்னிங் வேர்ல்டு பற்றி நான் சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறம் டீப் லேர்னிங்கில் இன்னும் கொஞ்சம் டீப்பாக போகிறதுக்கு ஆதி எக்ஸ்பிளைன்ஸ் அப்படின்ற மாதிரி இன்னொரு தமிழ் கிரியேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காரு. அந்த பிளேலிஸ்ட்டை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ டீப் லேர்னிங்கில் ஃபண்டமெண்டல்ஸ் கற்றுக்கிட்டீங்க. இப்போ அடுத்து என்ன பண்ணுறது, டீப் லேர்னிங் கற்றுக்கிட்டதை ப்ராஜெக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணும். அப்போ எந்த மாதிரியான ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணுறது, பிரெயின் டியூமர் டிடெக்ஷன் செக்மெண்ட் அண்ட் வீடியோ அனாமலி டிடெக்ஷன் ஃபார் ஸ்மார்ட் சர்வேலன்ஸ். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் கிளாசிஃபிகேஷன், வீடியோ கிளாசிஃபிகேஷனில் வருது. ஹெல்த் கேர் அண்ட் மெடிக்கல் இண்டஸ்ட்ரி, ஸ்மார்ட் சிட்டி செக்யூரிட்டியில் வருது. இதில் கிளிக் பண்ணினா இதெல்லாம் ஒர்க் வரும். ஸோ என்ன சொல்ல வரேன்னா, இந்த ப்ராஜெக்ட்ஸ் வந்து அப்படியே எடுத்து நம்மளோட ரெசியூமில் வந்து போடக்கூடாது. இதெல்லாமே உங்களோட லேர்னிங்காக வருது. இதெல்லாம் அக்யூமுலேட் பண்ணி படித்து முடிச்சதுக்கப்புறம் உங்கள் மைண்டே ஒரு புது ப்ராஜெக்ட் வந்து எடுத்துகிட்டு வரும். அந்த மாதிரியான ப்ராஜெக்ட் தான் நீங்கள் வந்து ரெசியூமில் போடணும். ஸோ அப்படி ரெசியூமில் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அடுத்த லெவல் ஆஃப் கால்ஸில் வரும். என்ன ப்ராஜெக்ட்னே போடுறதுன்னு தெரியல கோச், பட் நல்ல ஒரு ப்ராஜெக்ட் ஐடியா வருது, அதெல்லாம் படித்து முடிச்சுட்டு நானே ஒர்க் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துலையும் நான் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறேன். எப்படிப்பட்ட ப்ராஜெக்ட்டை நீங்கள் கிரியேட் பண்ணனாலும் ஏஐ உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். எப்படி ஹெல்ப் பண்ணும், எந்த மாதிரி இடத்துல அப்படின்றது எல்லாமே நாங்கள் செஷனில் சொல்கிறேன். நாட் நீட் டு வரி அபவுட் இட். ஸோ இப்போ மந்த் 2ல் டீப் லேர்னிங் படிச்சுட்டு வீக் 1ல படிச்சிட்டீங்க, வீக் 2ல அதுக்கேற்ற மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே ஒர்க் பண்ணிட்டீங்க. இந்த இடத்துல சப்போர்ட் வேணாலும் ChatGPT உங்கள் கையில் இருக்குது, ChatGPT சப்போர்ட் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ வீக் 1 முடிஞ்சிருச்சு, வீக் 2 முடிஞ்சிருச்சு. இப்போ வீக் 3ல என்ன பண்ணணும், அடுத்து நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் படிக்கணும். இந்த நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் படிக்கும்போது இன்னைக்கு இருக்கக்கூடிய லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் பற்றின அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு இந்த இடத்துல கிடச்சிடும். அப்போ நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் என்ன, உங்களுக்கு ஒரு PDF டாக்குமெண்ட் கொடுக்குறாங்க, ஒரு டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் கொடுக்குறாங்கன்னா, பெரிய புக்கெல்லாம் கொடுக்குறாங்கன்னா, இன்னைக்கு கிளாட் ஆகட்டும் ஆர் நிறைய ஜென்ரேட்டிவ் AI டூல்ஸ் ஆகட்டும், நிறைய புக்ஸ் சப்ளை பண்ணுது, அதுக்கு நாலேஜ் எல்லாம் வந்து எடுக்குது. அதனால தான் நம்ம ஏதாவது கேள்வி கேட்டோம்னா அதை ஆன்சர் பண்ணுது. அப்போது இவ்வளோ பெரிய புக்ஸை டெக்ஸ்ட் பேட்டர்னாக கொடுக்கும்போது எப்படி மிஷின் வந்து அதனுடைய இன்சைட்ஸ்லாம் எடுத்துக்குது, அதனுடைய அண்டர்ஸ்டாண்டிங்குமே தேவை இல்லையா? பிகாஸ் நாளைக்கு நீங்கள் வந்து AI கன்சல்டண்ட்டாக போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு AI ப்ராஜெக்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா அந்த மாதிரி டைப் ஆஃப் டேட்டா மாறி வரும். உங்களுக்கு எல்லாத்துமே அதில் ஒர்க் பண்ணுறதுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்படின்னா தான் நீங்கள் லீடராக பண்ணுற மாதிரி இருந்தாலும் நீங்கள் அந்த டீமை வந்து கைட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் அட்லீஸ்ட் கொஞ்சம் பேசிக் தெரிஞ்சுக்கிட்டு போகிறது நல்லது. அதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சில டாபிக்ஸ் நான் இங்கே போட்டிருக்கேன். அதில் முக்கியமான டாபிக் இந்த அட்டென்ஷன் மெக்கானிசம். இது வந்து ட்ரான்ஸ்ஃபார்மர் ஆர்கிடெக்சர்னு சொல்லுவோம். இந்த ஆர்கிடெக்சர் பற்றி நான் வந்து ஆல்ரெடி நம்ம சேனலை வந்து நான்
போட்டிருக்கேன். பட் அதனோட லிங்க் வந்து நான் வந்து ஆட் பண்ணல. வாட் இஸ் NLP பிகினர்ஸ் டு அட்வான்ஸ் ரோட் மேப் அவர் ஹை லெவல் கொடுத்துருக்கேன். NLP பிளேலிஸ்ட் சில் அண்ட் க்ரோ. பட் இந்த பர்டிகுலர் ஆர்கிடெக்சர் இருக்கு இல்லையா, ட்ரான்ஸ்ஃபார்மர் ஆர்கிடெக்சர், இது வந்து நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபார்மர் ஆர்கிடெக்சர் ஏகோஜான் போட்டிங்கன்னா நான் உள்ளர டீமுக்கு, அதாவது PROITBRIDGE படிக்கணும் வரவங்களுக்கு என்ன சொல்லியிருக்கணும் அதே கம்ப்ளீட் செஷனை வந்து நான் உங்களுக்கு டெமோ கொடுத்துருக்கேன். டெமோ இல்லாத அப்படியே கொடுத்துட்டேன். ஓகே, ஸோ அந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் ஆர்கிடெக்சர் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது நிறைய பேர் நம்ம சேனலில் பார்க்கவே இல்லை. நீங்கள் அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் ஏகோஜான் ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் அப்படின்ற ட்ரான்ஸ்ஃபார்மர் ஆர்கிடெக்சர் போட்டிங்கனாவே இந்த வீடியோ வந்துடும். அதை போய் பாருங்கள். நான் இங்கே வந்து ஆட் பண்ணல. பிகாஸ் இந்த டாபிக்ஸ் எல்லாமே நீங்கள் இவங்களே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இந்த சில் அண்ட் க்ரோ அப்படின்ற அந்த சேனல்லே அந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் ஆர்கிடெக்சர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் டீப்பராக உங்களுக்கு வந்து அங்கே புரியல அப்படின்னா நீங்கள் நம்மளுடைய வீடியோ கூட நீங்கள் பார்த்து வந்து புரிஞ்சுக்கலாம். பட் தேவ் ஆல்சோ ட்ரைட் தேர் பெஸ்ட், புட் தேர் பெஸ்ட் எஃபர்ட் டு ஹெல்ப் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் எக்ஸாக்ட்லி திஸ் கான்செப்ட்ஸ் ஆர். ஓகே, இப்போ வீக் 3 நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் பிடிச்சிட்டீங்க. இப்போ அடுத்து என்ன பண்ணணும், அதுக்கேற்ற ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ணணும். அதுக்கு என்ன ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ணணும், AI ரெஸ்யூமே ஸ்க்ரீனிங். இப்போ இதெல்லாம் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ரைட் கிளிக் பண்ணுங்கள், ஓப்பன் நியூ டேப் கொடுங்க. அழகாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்ஸ் என்ன ப்ராஜெக்ட் அப்படின்ற மாதிரி வரும், அதோட பிஸ்னஸ் அப்ஜெக்டிவ் வரும், டேட்டா செட்டில் இங்கேருந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து ஒர்க் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இது லீகல் டாக்குமெண்ட் என்ன, இப்போ இன்டெலிஜென்ட் கஸ்டமர் சப்போர்ட் என்ன, இதை வந்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். இப்போ 2 மாதம் நம்ம கையில் முடிஞ்சிருக்கு. ஃபஸ்ட் மாதத்தில் நம்ம பைத்தன் முடிச்சு, SQL முடிச்சு, மிஷின் லேர்னிங் முடிச்சு, ப்ராஜெக்ட் முடிச்சிருக்கோம். செகண்ட் மந்தில் நம்மளுக்கு வந்து கம்ப்யூட்டர் விஷன், டீப் லேர்னிங் முடிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் படிச்சு அதுக்கேற்ற ப்ராஜெக்ட் வந்து ஒர்க் பண்ணிட்டோம். இப்போ தான் என்ன சொன்னேன், இப்போ தான் அந்த LLM ஸ்கூலில் நீங்கள் வந்து ஸ்டெப் எடுத்து வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னேன். இப்போ 2 மாதம் முடிஞ்சிருக்கு. இப்போ 3வது மாதத்தில் நீங்கள் எந்த பைப்லைன் படிக்கணும் அப்படின்ற அந்த பாயிண்ட் எடுத்துகிட்டு போகிறேன். வாங்க போகிறேன். LLM engineering in Agentic AI application development. ஸோ இந்த இடத்துல தான் ரொம்ப முக்கியமான கான்செப்ட் வந்து வரீங்க. இது என்ன கோச் AI application development அப்படின்னு போட்டிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா முக்கியமான பயனாள கவனிங்க. இந்த Agentic AI ஆகட்டும், ஒரு AI சொல்யூஷன் ஆகட்டும், ஒரு சாஃப்ட்வேர் IT ப்ராடக்ட்டில் நல்லா கவனிங்க, ஒரு சாஃப்ட்வேர் IT ப்ராடக்ட் ஒரு ஸ்மால் ஃபீச்சராக வந்து இருக்க போகுது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நாங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து பில்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு கஸ்டமைஸ்டு PROITBRIDGEன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட்டை ZProX டீம் வந்து பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ் இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ளே இன்வாய்சிங் ப்ராசஸ் நிறைய விஷயங்கள் வந்து ஒவ்வொரு டீமுக்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. அதில் சாட் பாட்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. அப்போது அது எல்லாமே AI தான் வச்சு பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே AI தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஒரு ப்ராடக்ட் பில்ட் பண்ணும்போது ஒரு 50 to 60% வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், மல்டிபிள் APIஸில் இன்டர் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், பல விஷயங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே நம்ம ஒரு AI எடுத்து கொண்டு போய் ஒரு ஃபீச்சராக தான் ஒட்ட வைக்க போகிறோம், ஒரு சிப்பு மாதிரி எடுத்து கொண்டு போய் ஒட்ட வைக்க போகிறோம். ஸோ அது இன்டெலிஜென்ஸ் வந்து எல்லாத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகும், இன்டர் கம்யூனிகேஷன் ஆகும். இப்போ நான் ஏதாச்சும் அந்த மிகப்பெரிய ஒரு IT வேர்ல்டுலேயே அதில் வந்து ஏதாச்சும் கொரி கேட்டேன்னா அந்த ப்ராடக்ட்டில் இருக்க ஏதாச்சும் பெரிய டாக்குமெண்ட்ஸில் எனக்கு புரியல, எடுத்து படிக்கலையே, இந்த டாக்குமெண்ட் எங்கே இருக்குது, அது போய் ரிட்ரை பண்ணி எடுத்துகிட்டு போனால் பண்ணுது. அப்போது AI இந்த Agentic AI ஒரு ஸ்மால் ஃபீச்சர் இன் அ பிக் ப்ராடக்ட். அப்போ அந்த ப்ராடக்ட்குள்ளே எப்படி வந்து மல்டிபிள் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கம்யூனிகேட் ஆகுது அப்படின்றது உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும், புரியுதா? ஸோ அதனால தான் ஃபஸ்ட் வீக், இந்த 3rd மந்தில் ஃபஸ்ட் வீக் நீங்கள் வந்து இந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ஃபவுண்டேஷன்ஸ் ஃபார் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டை நீங்கள் கற்றுக்கோங்க. அந்த இடத்துல முக்கியமான கான்செப்ட் இந்த REST APIs, HTTP, ப்ரோட்டோ மெத்தட்னா என்ன, JSONனா என்ன, ஸ்கீமானா என்ன, இந்த மாதிரியான பல விஷயம், ஃபைல் எப்படி அப்லோட் பண்ணுறது, AI இன்டெகிரேஷன் என்ன அப்படின்றது கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஏதாச்சும் ரிசோர்ஸ், ஃப்ரீ ரிசோர்ஸ் இருக்கா, அதுக்குமே யூடியூப்ல இருக்குது, அதுக்குமே நான் ரிசர்ச் பண்ணேன். இந்த API ஸ்டெப் பை ஸ்டெப் கைடு, பில்ட், செக்யூர், டிப்ளாய் அப்படின்ற மாதிரி, இந்த அப்ளைட் வித் AI அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹி வாஸ் ஆல்சோ அவரோட நாலேஜ் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு, சூப்பராக ஷேர் பண்ணியிருக்காரு. அவரோட வீடியோஸ், இந்த வீடியோஸ் நான் வந்து பார்த்தேன், சூப்பரான லேர்னிங், எனக்குமே இது தெரியும். பட் அவர் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காருன்ற பார்க்கும்போது சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார். ஸோ அவருமே வந்து பார்த்தீங்கன்னா குடூஸ் டு ஹிம். அண்ட் ஆல்சோ த ஃபாஸ்ட் API அப்படின்றவங்க AI வித் ஆகாஷ் அப்படின்ற அவருடைய சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா அவருமே ஹீஸ் ஆல்சோ கான்ட்ரிபியூட்டிங் டு தமிழ் கம்யூனிட்டி. இப்போ நான் மட்டும் தான் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி இல்லை, இங்கே தமிழ்லேயே நிறைய பேர் கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு இண்டஸ்ட்ரியிலேருந்து நிறைய பேர் புதுசாக வந்துட்டு இருக்காங்க. ஐ ரியலி வாண்ட் டு அப்ரிஷியேட் எவ்ரிபடிஸ் எஃபர்ட்ஸ் ஹியர், ஸோ தட் எவ்ரிபடி வாண்டட் டு எஜுகேட், கிவ் த ரியல் வேல்யூ டு யூ, ஸோ தட் நீங்கள் அதெல்லாம் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறது மூலியமாகவே யூ வில் பி ஏபிள் டு கெட் தி ரிசல்ட். இல்லை ஒரு சில விஷயம் இல்லை எனக்கு வந்து அவங்கள சொல்கிறது புரியல, நான் சொல்கிறதே புரியல அப்படின்னா உங்களுக்கு எப்பயுமே GenAI சப்போர்ட் இருக்குது, அதை வந்து மறந்துடாதீங்க. ஸோ இப்போ இந்த சாஃப்ட்வேர் ஃபவுண்டேஷன்ஸில் எப்படி வந்து இன்ட்ராக்ட் கம்யூனிகேஷன் பண்ணிக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா இப்போ தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த LLMs இன்ஜினியரிங் அண்ட் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்குள்ளே நீங்கள் வந்து இறங்குறீங்க. முன்னாடி ஃபஸ்ட்டு 2 months நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எப்பயுமே ஒரு வேக்யூம் இருக்கும். இது எனக்கு தெரியலையே, அது எனக்கு தெரியலையே, மிஷின் லேர்னிங்னா என்ன, எப்படி இதுக்குள்ளே கம்யூனிகேட் ஆகுது, அப்படி இந்த மாதிரி கேள்வி வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் அந்த கேள்வியை வந்து உங்களுக்கு ஒரு திருப்தி இல்லாமல் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா படிக்கிறதே வேஸ்ட். கரெக்டாக ஷார்ட்கட்டில் எதுவுமே வேண்டாம், இதுதான் ப்ராப்பரான பாத், இதில் போகிறது பாருங்கள். ஓகே, அண்ட் இந்த LLMஸில் தான் இப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த சாட் GPT வருது, இந்த GPT வருது, கிளாட் வருது, இந்த மாதிரி பல LLMஸ்லாம் உங்களுக்கு வந்து உள்ள வந்து அந்த பற்றியில் எதுக்காக ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்ற ஒரு ஸ்டடி பண்ணி அப்புறம் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்கில் ஒரு சில சின்ன ஸ்ட்ரக்சர் இருக்குது. ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் வந்து ஜஸ்ட் டப்புன்னு படித்து முடிச்சிடணும். ஓகே, இதெல்லாம் வந்து பெருசாக படிக்கிறது இதில் ஜஸ்ட் இந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் பிரின்சிபல்ஸ் ஆஃப் இந்த 0 shot 1 shot அப்படின்றது ஜஸ்ட் 10 நிமிஷத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ வந்து நீங்கள் போட்டிருக்கேன் பாருங்கள். ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் 1 shot 0 shotனா ஜஸ்ட் 10 minutes ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். இந்த லிங்கை கிளிக் பண்ணினாவே நான் யூடியூப்ல இருக்குது, இது கிளிக் பண்ணுறேன் பாருங்கள். இந்த ஒரு லிங்க் மட்டும் காமிக்கிறேன். ஓகே, இங்கே பாருங்கள்.
5 மினிட்ஸில் நான் வந்து பேசி முடிச்சிட்டேன். ஸோ இந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்கில் நம்ம இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் போயிட்டு ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி டிஃப்ரெண்ட் ஃபார்மெட்டை அப்படிலாம் தெரிஞ்சுக்கணும்னு அவசியமே இல்லை. பிகாஸ் இன்றைக்கி காலகட்டத்தில் நம்ம தப்பாக சின்னதாக ப்ராம்ப்ட் கொடுத்தாலும் அந்த ChatGPT வந்து உள்ள அது பெட்டரான ப்ராம்ப்ட்டை உள்ள மாற்றி தான் நம்மளுக்கு வந்து கொடுக்குது. ஸோ அதனால் பட் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஓகே, ஸோ அது கற்றுக்கிட்டதுக்கப்புறமா அந்த கான்டெக்ஸ்ட் விண்டோ டீகோடிங் பேராமீட்டர் ஹைப்பர் பேராமீட்டர்ஸ்னு சொல்லுவோம். ஓகே, LLMஸில் நம்மளுக்கு ஒரு பில்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஹைப்பர் பேராமீட்டர்ஸ் அண்ட் ப்ராம்ப்ட் இன்ஜெக்ஷன் இதை பற்றிலாம் வந்து போட்டிருக்கேன். ஓகே, ப்ராம்ப்ட் இன்ஜெக்ஷன் செக்யூரிட்டி கார்டில்ஸில் இங்கே பண்ணோம். இதுக்கு எல்லாமே நானே வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கேன் 35. இந்த அப்புறம் முக்கியமாக இந்த LLM ஃபவுண்டேஷன்ஸில் LLM இன்ஜினியரிங்னா என்ன அப்படின்றதுக்கு நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ப்ராம்ப்ட் இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன். ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் பேசிக்ஸ் அட்வான்ஸ் போட்டிருக்கேன். மோஸ்ட்லி இங்கே இருக்கக்கூடிய எல்லாமே நானே கவர் பண்ணியிருக்கேன். இதில் இன்கேஸ் நான் பேசாத ஒரு சில டாபிக்ஸ் இருக்கலாம். நீங்கள் வந்து அப்படி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து யூடியூப்லேயே சர்ச் பண்ணி பாருங்கள். பல பேர் போட்டிருப்பாங்க, அதை நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம். இல்லைனா GenAI சப்போர்ட் இருக்குது. ஸோ இப்போ நம்ம மந்த் 3 வந்துட்டால் மந்த் 3 அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் என்னன்றது பார்த்துருக்கோம். அதே மாதிரி மந்த் 2 LLMனுடைய இன்ஜினியரிங் என்ன, ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் என்ன அப்படின்றது பார்த்துருக்கோம். இப்போ இந்த வீக் 2 பார்த்துருக்கோம். இப்போ வீக் 3 வந்து என்ன பண்ண போகிறோம்னா இந்த இடத்துல தான் Agentic AI மல்டிபிள் ஃப்ரேம்வொர்க்ஸ்குள்ளே இறங்க போகிறோம். அதை போட்டிருக்கோம். RAG இல்லாத இன்னைக்கு Agentic AI சிஸ்டமே கிடையாது. RAG இஸ் ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் இந்த வேர்ல்ட். ஸோ அதனால் RAG பற்றி ப்ராப்பராக தெரிஞ்சுக்கணும். ஓகே, டாக்குமெண்ட் லோடர்ஸ்னா என்ன, சிமாண்டிக் சர்ச்னா என்ன, லாங் செயின், லாங் கிராஃப், இந்த இடத்துல மல்டிபிள் Agentic AI ஃப்ரேம்வொர்க்ஸை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். Agentic AI ஃப்ரேம்வொர்க்ஸ் இல்லாமலே நீங்கள் வந்து ஒரு AI அப்ளிகேஷன் பில்ட் பண்ண முடியும். பட் எந்த இடத்துல நம்மளுக்கு Agentic AI ஃப்ரேம்வொர்க்ஸ் வேணும், எந்த இடத்துல தேவைப்படாது, எதனால நான் இந்த ஃப்ரேம்வொர்க் வந்து அப்ரோச் பண்ணுறேன், எதனால நான் வந்து லாங் செயின் விட்டுட்டு லாங் கிராஃப் போகிறேன், லாங் கிராஃபை விட்டுட்டு ஆக்னோ போகிறேன், ஆக்னோ விட்டு QA போகிறேன், இந்த மாதிரி பல பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். இதுக்கு நான் வந்து நல்லா ரிசர்ச் பண்ணி இதெல்லாம் நிறைய பேர், இது முக்கியமான கான்செப்ட் இல்லையா, அதனால் நான் நிறைய பேர்த்தோட கான்டென்ட் வந்து நான் ரெஃபர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து போட்டிருக்கேன். 8 RAG கான்செப்ட்ஸ் அப்படின்றத பற்றி நம்மளோட ஏக்கு நானே நிறைய விஷயம் கான்டென்ட் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. நிறைய சாம்பிள்ஸ் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக யூடியூப் சேனல் இருக்கும். அண்ட் லாங் செயின் ஃபார் பிகினர்ஸ்ன்றதை பற்றி நானே போட்டிருக்கேன். வெக்டார் டேட்டாஸை பற்றி நான் வந்து பேசியிருக்கேன். லூப் இன்ஜினியரிங் பற்றி பேசியிருக்கேன். 8 சங்கிங் ஸ்ட்ராட்டஜி பற்றி பேசியிருக்கேன். கம்ப்ளீட் லாங் கிராஃப் டுட்டோரியல் இது வந்து நான் போடல. இது வந்து AI வித் ஆகாஷ் அப்படின்ற அவருடைய சேனல் அவர் போட்டிருக்காரு. பில்ட் ஏஜென்ட்ஸ் வித் AI ஃப்ரேம்வொர்க்ன்றது AI வித் த்ரூ உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன். சோஷியல் லீகில் இருந்து அவங்களும் இந்த AIல டீச் பண்ணிட்டு இருக்காங்க. அவரோட சேனல் இருக்குது. ஆட்டோஜென் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் தமிழில் வந்து பார்க்கல. இந்த ஆட்டோஜென் Agentic AI அப்படின்றது தமிழில் பார்க்கல, இங்கிலீஷ் சேனல் வந்து இருக்குது. ஸோ இதனுடைய இந்த வீக் 3 ஆஃப் மந்த் 3 தான் நீங்கள் வந்து RAGல என்ன அப்படின்றது உள்ள வந்து ப்ராப்பராக படிக்கிறீங்க. ஓகே, டேரெக்டாக அதுக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா சில பேர் டேரெக்டாகவே RAG படிக்கிறாங்க. பட் ஆனால் எப்பயுமே அந்த வேக்கம்னஸ் மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா போகணும்னா இந்த இடத்துல தான் நீங்கள் வந்து RAG படிக்கணும். ஓகே, ரைட். ஸோ இப்போ வீக் 3 வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. இப்போ வீக் 4 ப்ரொடக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராப்ளம் வரும். AI ஏஜென்ட்ஸை பில்ட் பண்ண மட்டும் பார்த்தாது, அதுக்கு நிறைய செக்யூரிட்டி கார்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா போடணும். MCP நிறைய டூல்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் தான் நீங்கள் வந்து இந்த இடத்துல கற்றுக்க போகிறீங்க. ஓகே, லாங்ஸ்மித் ஃபார் டீபக்கிங் அண்ட் அப்சர்வபிலிட்டி, MCP மாடல் கான்டெக்ஸ்ட் ப்ரோட்டோகால், RAG இவாலுவேஷன் மெட்ரிக்ஸ் என்ன, டாக்கர்ஸ், கிளவுட் டிப்ளாய்மெண்ட், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் வாட் அப்படின்றது நீங்கள் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கற்றுக்கிறீங்க. ஓகே, வீக் 4 இது வந்து கற்றுக்கிறீங்க. இதுக்குண்டான நிறைய ரிசோர்ஸ் நானே வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கேன். MCP கிராஷ் கோர்ஸ் நம்ம சேனல் 2 ஹவர்ஸ்க்கு இருக்கும். டாக்கர்ஸ் ஃபார் பிகினர்ஸ்ன்றது சிம்பிளி பைட் அப்படின்ற சேனல் போட்டிருக்காங்க. இந்த லாங்ஸ்மித் அப்படின்றது நம்மளுக்கு தமிழ் சேனல் அதிகமாக இல்லை. நீங்கள் வந்து யூடியூப்ல சர்ச் பண்ணி பாருங்கள், நிறைய பேர் செஷன்ஸ் போட்டிருப்பாங்க. நீங்கள் அதை வந்து எடுத்து பார்த்து படிக்க ஆரம்பிச்சுக்கலாம். இல்லைனா ChatGPT லாங்ஸ்மித்தை பற்றி எனக்கு வந்து ஒரு கிராஷ் கோர்ஸ் மாதிரி நான் வந்து கற்றுக்கணும், எனக்கு வந்து கைட் பண்ணுன்னு சொன்னால் ChatGPT உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கைட் பண்ணும். பட் இந்த மாதிரியான விஷயங்களை போகும்போது நீங்களே நிறைய இடத்துல தனித்தனியாக தேடி படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு வந்து டைம் மட்டும் எக்ஸ்ட்ரா ஆகும். ஓகே, ஸோ இப்போ 3 months முடிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் மந்த்தில் பைத்தன், SQL, மிஷின் லேர்னிங், டீப் லேர்னிங். செகண்ட் மந்த்தில் கம்ப்யூட்டர் விஷனில் டீப் லேர்னிங், ஃபர்ஸ்ட் மந்த்தில் நமக்கு வந்து பைத்தன், SQL, மிஷின் லேர்னிங் படித்தோம், ப்ராஜெக்ட் படித்தோம். செகண்ட் மந்த்தில் டீப் லேர்னிங்கில் கம்ப்யூட்டர் விஷன் படிச்சிருக்கோம். அப்புறம் நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். தேர்ட் மந்த்தில் தான் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் படிச்சிருக்கோம். அப்புறம் டிஃபரெண்ட் Agentic AI ஃப்ரேம்வொர்க்ஸ்குள்ளே வந்து அதுக்கப்புறமா இந்த 4th வீக்கில் இந்த ப்ரொடக்ஷன் AI சிஸ்டம்ஸ்குள்ளே இருக்கிற இவாலுவேஷன் டிப்ளாய்மெண்ட்டில் என்னென்னலாம் அப்படின்ற மாதிரி பார்த்துருக்கோம். இப்போ லாஸ்ட் மந்த் வெரி க்ரூஷியல் மந்த். இந்த இடத்துல தான் உங்களுடைய டேர்னிங் பாயிண்ட் இருக்குது. அப்படியே அந்த 4th மந்த்தில் என்ன படிக்க போகிறீங்க அப்படின்ற பார்த்தா அடுத்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். என்டர்பிரைஸ் AI ப்ராஜெக்ட்ஸ், கிளவுட் டிப்ளாய்மெண்ட் அண்ட் AI ப்ரொடக்டிவிட்டி டூல்ஸ். இந்த இடத்துல தான் ஒரு என்டர்பிரைஸ் AI ப்ராடக்ட்ஸில் நீங்கள் பில்ட் பண்ண போகிறீங்க. இப்போ இந்த இடத்துல கம்ப்ளீட்டாக வீக் 1 வீக் 2 3 ப்ராஜெக்ட் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ப்ராஜெக்ட் 1 என்டர்பிரைஸ் மல்டி டாக்குமெண்ட் RAG அசிஸ்டன்ஸ், RAG ப்ளஸ் லாங் செயின் ஆர் லாங் கிராஃபை கம்பைன் பண்ணி நீங்கள் வந்து யூடியூப்ல இந்த மாதிரி சர்ச் பண்ணுங்கள். என்டர்பிரைஸ் RAG லாங் செயின் லாங் கிராஃப் ப்ராஜெக்ட். லாங் கிராஃப் தான் இன்றைக்கி வந்து பயங்கரமாக ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. அதனால் அந்த மாதிரி நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா எது டாப்பில் ட்ரெண்டிங்கில் வருதோ அதை வந்து நீங்கள் பார்த்து அந்த ப்ராஜெக்ட்டில் வந்து ஒர்க் பண்ணலாம். கேகல்லே இருக்குது, கேகல்லே நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். அந்த ஃபர்ஸ்ட் வீக். செகண்ட் வீக்கில் வந்து AI ரிசர்ச் அசிஸ்டன்ட் வித் டூல் காலிங், இது Agentic AI கம்ப்ளீட்டாக பண்ணுறது. மல்டி ஏஜென்ட் பிஸ்னஸ் அனலிஸ்ட் சிஸ்டம். ஸோ இந்த மாதிரி யூடியூப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸை டேப் பண்ணுறது அப்படின்னு போட்டிருக்கேன். இந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் தான் இன்றைக்கி மார்க்கெட்டில் அதிகமாக தேவை. இதை ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா பயங்கரமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வந்து மைண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இது வந்து வீக் 1 உங்களுக்கு 2 ப்ராஜெக்ட் பண்ணி முடிச்சுட்டு ஓகே, வீக் 2 ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிங்கனாலும் ஓகே. இதில் வந்து எப்பயுமே ஒரு ப்ராஜெக்ட் வந்து பண்ணும்போது ஒரு 3 hours 4 hours ஆல்ரெடி செஷன் யூடியூப்ல இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். இங்கே நான் ரெஃபர் பண்ணாததுக்கு காரணம் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. தமிழில் ஒரு சில காம்ப்ளெக்சிட்டி கம்மியாக இருக்கும். நீங்கள்
இங்கிலீஷில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும், ஹிந்தியில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து பயங்கரமாக சூப்பராக ஒருத்தர் போட்டிருப்பாங்க. அதனால் நான் இங்கே வந்து கரெக்டான லிங்க் நான் வந்து வைக்கல, பிகாஸ் இதெல்லாம் இப்போ தான் ட்ரெண்டிங், நிறைய பேர் இப்போ தான் கான்டெக்ட் பண்ணலான்னு வந்துகிட்டு இருக்காங்க. நீங்கள் இந்த வீடியோ எப்போ பார்க்குறீங்களோ அந்த டைமில் எது ட்ரெண்டிங்காக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ரிசர்ச் பண்ணி நீங்கள் வந்து போய் படிச்சுக்கலாம். ஓகே, இப்போ இந்த வீக் 1லேயே நீங்கள் 2 ப்ராஜெக்ட் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா ஓகே, வீக் 2ல் நீங்கள் வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிக்கலாம் ஓகே, பட் ஃபஸ்ட் 2 வீக் ஆஃப் மந்த் 4ல் நீங்கள் 3 ப்ராஜெக்ட் கம்ப்ளீட்டாக ஆல்ரெடி பண்ணி வச்சிருக்கிறத நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, நீங்களே எப்படி ஒரு புது ப்ராஜெக்ட் பில்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றி நான் உங்களுக்கு வந்து நான் அடுத்து சொல்கிறேன். இப்போ இந்த ப்ராஜெக்ட் பில்ட் பண்ணதுக்கப்புறமா முக்கியமான லாஸ்ட் 2 வீக்ஸ் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வீக் 3ல் கிளவுட் டிப்ளாய்மெண்ட் அண்ட் ஏஐ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்ற அந்த பாயிண்ட் வந்து படுத்தணும். ஏன்னா எல்லா ப்ராடக்ட்ஸுமே நம்ம வந்து பில்ட் பண்ணி நம்ம லோக்கல் வச்சுக்க மாட்டோம். AWSல டிப்ளை பண்ணுவோம், அசூரில் டிப்ளை பண்ணுவோம், அதில் காஸ்ட் மானிட்டர் பண்ணுவோம், இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் கண்டினியூஸ் இன்டெகிரேஷன், கண்டினியூஸ் டெவலப்மெண்ட்டில் பண்ணுவோம், அதான் போட்டிருக்கேன். இன்ட்ரடியூஷன் டு AWS, அசூர், GCPs, அப்புறம் EC2னா என்ன, ஸ்டோரேஜ் டிவைசஸில் இதெல்லாம் என்னென்ன பண்ணணும், டாக்கர் ஃபண்டமெண்டல்ஸ், கண்டரைசேஷன், காஸ்ட் ஆப்டிமைசேஷன் டெக்னிக்ஸ் என்ன, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஜஸ்ட் ஏஜென்ட் பில்ட் பண்ணுறேன், டிப்ளை பண்ணுறது மட்டும் இல்லாமல் காஸ்ட் ஆப்டிமைசேஷன், மானிட்டரிங், டேஷ்போர்ட்ஸ்லாம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக பில்ட் பண்ணி வைக்கணும். நான் சூப்பராக ஏஜென்ட் பில்ட் பண்ண கோச் அப்படிலாம் பண்ணக்கூடாது. இந்த மாதிரியான பாயிண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து பண்ணும். ஓகே, இது வந்து வீக் 3ல பண்ணும். இதுக்குண்டான ரிசோர்ஸ் வந்து நான் வந்து ரிசர்ச் பண்ணி நிறைய ரிசோர்ஸ் கொடுத்துருக்கேன். AWS ½ hour எப்படி, இந்த மோஸ்ட்லி தமிழ் சேனல் தான் கொடுத்துருக்கேன். டாக்கர்ஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறவங்க இந்த அறிவு இந்த HCL குவி அவங்க பண்ணியிருக்காங்க, AWS, இது எல்லாமே நான் நிறைய இது ப்ராப்பராக இதெல்லாம் ரிசர்ச் பண்ணி பார்த்து ஒரு சில விஷயங்கள்லாம் நான் வந்து வீடியோஸ் ஃபுல்லாக பார்த்துருக்கேன். ஒரு சில செஷன்ஸில் அந்த கமெண்ட் செக்ஷனை பார்த்தா நமக்கு தெரிய வந்துடும், ரைட்? ஸோ அந்த வீடியோனுடைய ஒர்த் என்ன, குவாலிட்டி என்ன அப்படின்றது எல்லாமே. ஸோ அதை பார்த்து நான் உங்களுக்கு வந்து ப்ராப்பராக ரிசர்ச் பண்ணி ஓகே இது நல்லா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ இதில் இல்லாத ஒரு சில விஷயங்களை வந்து நீங்கள் ChatGPT சப்போர்ட் எடுத்து பண்ணிக்கலாம். ஸோ வீக் 3ல இந்த கிளவுட் டிப்ளாய்மெண்ட் அண்ட் ஏஐ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் எப்படி ஏஜென்ட்ஸ் போய் செட்டப் பண்ணி உட்கார வைக்கிறது அப்படின்ற அந்த கான்செப்ட் வந்து வீக் 3ல படிக்க போறீங்க. அண்ட் லாஸ்ட் வீக்ல தான் நீங்கள் இந்த இடத்துல தான் நோ கோடிங் பிளாட்ஃபார்ம்ஸில் இறங்கணும். சில பேர் ஃபஸ்ட்டே நோ கோடிங் கிளவுடுக்குள்ள போய் இறங்கி நான் ஒரு ஏ இன்ஜினியர் அப்படி மாதிரி சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. ஏ இன்ஜினியர் டீமை லீட் பண்ணுறீங்கன்னா கடைசியில் தான் நோ கோடிங் பிளாட்ஃபார்ம்ஸை வைக்கணும். பிகாஸ் நம்மளுடைய ஓன் MCP ஆர்கிடெக்சர், நம்மளுடைய ஓன் ஏஜென்ட், நம்மளுடைய ஓன் பிளாட்ஃபார்ம்குள்ளே எப்படி செட்டப் பண்ணலாம், ஏஜென்டிக் ஏஐ எப்படி செட்டப் பண்ணலாம் அப்படின்றது தான் கோல். நிறைய பேர் இன்னைக்கு ப்ராடக்ட்ஸை பில்ட் பண்ணிடுவாங்க, அதுக்குள்ளே ஏஜென்ட்ஸை செட்டப் பண்ணுறது தான் கஷ்டம். அந்த இடத்துல நீங்கள் கிளவுட் கொண்டு போய் வச்சு பண்ணீங்கன்னா உங்களோட கிளைண்ட் டேட்டா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிளவுடுக்கு போகுது. அதுக்கு உங்களோட மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் வந்து ரெடியாக இல்லை. ஃபியூ கம்பெனிஸ் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, இட்ஸ் ஓகே அப்படின்றது. ஒரு சில கம்பெனிஸ் நோ கிடையாது. நம்மளுடைய ஏஜென்டிக் ஏஐ சிஸ்டம்ஸை நம்மளே பில்ட் பண்ணி நம்மளோட ப்ராடக்ட்ஸ்ல ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு டேலண்ட்ஸ் வந்து ஹையர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் நிறைய ஜாப் டிஸ்கிரிப்ஷன்ஸில் படிக்கணும். அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன்ஸை நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஸோ இப்போ அதில் என்ன படிக்கணும், கண்டிப்பாக கிளவுட் ப்ராஜெக்ட்ஸை பற்றி படிக்கணும், நோ கோட் அண்ட் லோ கோட் பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் படிக்கணும். இந்த இடத்துல தான் இந்த N8 பற்றி நீங்கள் வந்து படிக்கணும். அதுக்கப்புறமா இந்த N8 போட்டிருக்கேன், அந்த கிட்டப் கோப்பையில் பற்றி படிக்கணும். இந்த மாதிரியான விஷயங்கள் படிக்கணும். இதெல்லாம் எங்கேருந்து படிக்கிறது, ஃப்ரீ ரிசோர்ஸ் இருக்கா? எஸ், அந்த கிளவுட் பற்றி நான் வந்து ஆல்ரெடி நிறைய பிளேலிஸ்ட்டில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் நம்ம சேனலுக்கு. பார்த்தீங்கன்னா இது ஒரு பிளேலிஸ்ட் பாருங்கள், கிளவுடை பற்றி நான் எவ்வளோ போட்டிருக்கேன்றது. நிறைய பேர் எங்கள் கோச் எனக்கு கிளவுடை பற்றி மட்டும் எனக்கு மாஸ்டர் கிளாஸ் கோர்ஸ் மட்டும் கொடுங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இந்த நம்மளோட இண்டக்ஷன் செஷனில் வந்து நம்ம டீம் பேசுகிறீங்க. இங்கேயே ஆல்ரெடி இவ்வளோ வீடியோஸ் போட்டாச்சு. நீங்கள் எதுக்குமே கிளவுட் படிக்கிறதுக்கு பே பண்ணி படிக்கணும்னு அவசியம் கிடையாது. இதுவே நீங்கள் வந்து பார்த்து படிங்க. இதிலே நான் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதுலேருந்து அடுத்த லெவலுக்கு உங்கள் மைண்டே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணும். ஸோ அதனால் கிளவுட் மட்டும் நான் வந்து கிளவுட் மட்டும் படிக்கணும்னா யாருமே PROITBRIDGE வர வேண்டாம். ஓகே, அதை நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். பிகாஸ் தட்ஸ் டூல் டிபெண்டன்ட். நான் டூல் டிபெண்டன்ட்டான ஒரு ஏ இன்ஜினியர்ஸை பில்ட் பண்ணுறது இட்ஸ் நாட் அவர் கோல். நான் வந்து ஒரு எண்ட் டு எண்டாக ஒரு ஏ இன்ஜினியர் என்னைய மாதிரி பல ஹியூமன்ஸை உருவாக்கணும். கரெக்டாக இப்போ நான் எங்கிட்ட நிறைய பேர் வந்து கன்சல்டேஷன் வராங்க, கால்ஸ் வராங்க, லிங்க்டின்ல மெசேஜ் பண்ணுறீங்க, இன்ஸ்டாகிராமில் பண்ணுறீங்க, எல்லா இடத்துலையும் டீம் தான் வச்சிருக்கேன். டீம் தான் எனக்கு வந்து அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க, இந்த மாதிரி இப்படி ஒருத்தர் வராங்க அப்படின்றது. எதனால் இப்படி பார்க்குறாங்க அப்படின்னா சம்திங் இன் மீ. கரெக்டாக இப்போ என்னுடைய கோல் என்னன்னா என்னை மாதிரி ஒரு பல டேலண்ட்ஸ் உருவாக்கணும் அப்படின்னா அதுதான் கோல். ஜஸ்ட் ஒரு டூல் டிபெண்டான யூசஸ் வந்து பில்ட் பண்ணுன்றது எனக்கு கோல் கிடையாது. ஸோ அதனால் இந்த மாதிரியான கோல் வச்சிருக்கிறவங்களுக்கு நாங்கள் ஆன்போர்ட் பண்ணுறதும் கிடையாது. அப்போ என்ன மாதிரியான பீப்புளை நாங்கள் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னா ஆன்போர்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வில்லிங்காக இருக்குன்றது லாஸ்ட்டு சொல்கிறேன். பட் இந்த ஃப்ரீ ரிசோர்ஸ்லாம் வந்து பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரியான இல்லை ஏ ஒர்க் ஃப்ளோ ஆட்டோமேஷன்ஸ் யூசிங் N8 இந்த மாதிரி பல ரிசோர்ஸ் வந்து யாரெல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கான்றது போட்டிருக்கேன். நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ 4 months 16 வீக்ஸில் என்னென்னலாம் படிக்கணும் அப்படின்றது கம்ப்ளீட்டான ப்ளூ பிரிண்ட் உங்கள் கையில் இருக்குது. இருந்தாலும் ஒரு குவிக் ஒரு சம்மரி மாதிரி இந்த 4 வீக்ஸில் நீங்கள் என்னென்னலாம் படிக்கணும் அப்படின்ற அந்த ஒரு பாயிண்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி அடுத்த பாயிண்ட்டுக்குள்ளே நம்மளை எடுத்துகிட்டு போகிறேன். ஒன் லாஸ்ட் டைம் வாட் யூ ஹேவ் டு ஸ்டடி. ஸோ ஃபஸ்ட் மந்த்தில் என்ன படிக்கணும் ஆல்ரெடி நீங்கள் ஞாபகம் இருக்குன்னு சொல்லுங்கள். ஃபஸ்ட் மந்த்தில் பைத்தன், SQL, மிஷின் லேர்னிங். கரெக்டாக பாருங்க, பைத்தன், SQL, மிஷின் லேர்னிங் அண்ட் ரிலேட்டட் ப்ராஜெக்ட். செகண்ட் மந்த்தில் என்ன சொன்னேன், டீப் லேர்னிங். அதில் டீப் லேர்னிங் வீக் 1, அதோட ப்ராஜெக்ட்ஸ் வீக் 2, நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் அதோட ப்ராஜெக்ட்ஸ். கரெக்டாக வந்துருச்சு.
மந்த் 3ல என்ன சொன்னோம், இந்த இடத்துல தான் இந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ஃபண்டமெண்டல்ஸை பற்றி படிக்கணும்னு சொன்னோம். அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து இந்த LLMஸ்குள்ளே இறங்கணும்னு சொன்னோம். இந்த இடத்துல டிஃப்ரெண்ட் வீக் 3ல டிஃப்ரெண்ட் ஃப்ரேம்வொர்க்ஸ் லாங்செயின் லாங்கிராஃபை பற்றி படிக்க போகிறீங்க. வீக் 4ல அந்த செக்யூரிட்டி கார்ட்ரேல்ஸை பற்றி படிக்க போகிறீங்க. MCP பற்றி படிக்க போகிறீங்க. வந்துருச்சு Agentic AI அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் படிச்சிட்டிங்க. அடுத்து மந்த் 4ல என்ன படிக்க போகிறீங்க, ஃபஸ்ட்டு 2 வாரத்துக்கு அந்த 2 ப்ராஜெக்ட் 3 ப்ராஜெக்ட் நீங்கள் வந்து ஒர்க் பண்ண போகிறீங்க. அடுத்து வீக் 3ல முக்கியமான பாயிண்ட், அந்த வீக் 3ல தான் உங்களுக்கு வந்து அந்த நம்மளுடைய அந்த க்ளவுட் டிப்ளாய்மெண்ட்ஸ் டூல்ஸ்லாம் நீங்கள் வந்து படிக்க போகிறீங்க. அண்ட் லாஸ்ட் வீக்கில் நோ கோடிங்கில் வந்து படிக்க போகிறீங்க. ஓகே, இதெல்லாமே மைண்டில் நிற்கணும். செஷன் முடிக்கும் போது ஓகே இந்த மந்த் 1 மந்த் 2 மந்த் 3 இதெல்லாம் படிக்க போகிறேன்றது மைண்டில் அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும், மைண்டில் நிற்கணும். அதனால தான் நானே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் சொல்லிட்டு இருக்கேன் உங்களுக்கு எல்லாத்துக்குமே. இப்போ 4 மந்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக படித்து முடிச்சிட்டிங்க. இது முடித்தா மட்டும் போதுமா, இப்போ வேலைக்கு போயிடலாமான்னு கேட்டால் அதுதான் கிடையாது. அதான் போட்டிருக்கேன், கீப் திஸ் இன் யர் மைண்ட், திஸ் வாட் எக்ஸாக்ட்லி யூ நீட் ஸ்டடி. மைண்டில் நல்லா ஸ்ட்ராங்காக 4 மந்த்ஸில் இதுதான் படிக்கணும் அப்படின்னு மாதிரி இருக்குது. இது மட்டும் படித்தா போதுமா, அதான் அடுத்து போட்டுருக்கேன். வாட்ஸ் நெக்ஸ்ட், படித்து முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்றத பற்றி தான் நான் அடுத்து பேச போகிறேன். ஜாப் ரெடினஸ் அண்ட் ரெஸ்யூமே ப்ரிப்பரேஷன். நீங்கள் ரெஸ்யூமே இப்போ ப்ரிப்பேர் பண்ணணும் கரெக்டாக. நீங்கள் ரெஸ்யூமே வந்து இப்போ ஹியூமனோட வேலிடேஷனில் வேணாம், அந்த காலம்லாம் போயிடுச்சு. நீங்களே எப்படி பண்ணிக்கலான்றது தான் சொல்ல போகிறேன். பட் ஆனால் நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி யூ ஹேவ் டு மேக் ஷூர் திஸ் 120 days Agentic AI ரோட்மேப்பை இந்த ஸ்டெப்பில் ப்ராப்பராக படிச்சிருக்கீங்களா அப்படின்றது நீங்கள் வந்து ஒரு செக்லிஸ்ட் எடுத்துக்கோங்க. செக்லிஸ்ட்டில் கூடிய கொஷின்ஸ் நான் கொடுக்குறேன். பிஃபோர் அப்ளைங் ஃபார் ஜாப்ஸ் நீங்கள் என்ன பண்ணலாம், இன்ஷூர் தட் யூ ஹேவ் completed all the weekly assignments and projects. நாங்கள் சொல்லியிருக்கலாம் பண்ணிருக்கீங்களா பார்த்துக்கோங்க. build and document your portfolio projects and GitHubல நீங்கள் வந்து அப்லோட் பண்ணியிருக்கணும். deployed at least a few of your AI projectsல நீங்கள் அதனால தான் டிப்ளாய்மெண்ட்டும் நான் படிக்கணும்னு சொல்லியிருந்தேன். practiced coding, problem solving and interview preparation, எப்படி வந்து ஒரு சில கொஷின்ஸ்ல ஆன்சர் பண்ணுறது அப்படின்றது ப்ராப்பராக தெரிஞ்சுக்கணும். and gained confidence in your explanation your projects. ஓகே, இது எல்லாமே செக் மார்க் பண்ணால் தான் நீங்கள் இன்டர்வியூக்கு ரெடி. இல்லாட்டினா வேலை கிடைக்கல, ஜாப் ரெடி பண்ணிட்டேன், அப்ளை பண்ணிட்டேன், கால் வரல, இப்படியே சொல்லிட்டு இருப்பீங்க. இது எல்லாமே செக் பாக்ஸ். இதெல்லாம் நீங்கள் செக் பாக்ஸ் பண்ணி இதெல்லாமே இருக்குதா அப்படின்றது ப்ராப்பராக செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ அடுத்து நான் சொல்கிறேன், ரெஸ்யூமே ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணுறது எனக்கு தெரியலையே, வேலிடேஷன்னா இந்த இடத்துல தான் உங்களுடைய ரெஸ்யூமே வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் இந்த இடத்துல ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இந்த கான்செப்ட் பேர் லூப் இன்ஜினியரிங். ஓகே, இதில் போய் கிளிக் பண்ணி பாருங்கள். இதில் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த லூப் இன்ஜினியரிங் ஸோ இந்த வீடியோவில் ஒரு ரெஸ்யூமேல நீங்கள் வந்து என்னென்னலாம் ரெடி பண்ணணும், ஜஸ்ட் உங்களுடைய பேர், உங்களுடைய டெசிக்னேஷன்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும் போட்டிங்கனாவே போதும். உங்களுக்கு ஸ்கில்ஸ் என்ன இருக்குன்றது உங்களை பற்றி நீங்கள் ஜஸ்ட் ரஃபாக எழுதுறீங்க, டெம்ப்ளேட்டட் எழுதல, ரஃபாக எழுதுறீங்க. அதை ஒரு ஜாப் டிஸ்கிரிப்ஷன் காப்பி பண்ணுறீங்க. அப்போ உங்களோட ரெஸ்யூமே ஜாப் டிஸ்கிரிப்ஷன் காப்பி பண்ணி படிச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஏஐட்ட கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து உங்களோட ATS ஃப்ரெண்ட் ரெஸ்யூமே மாற்றிடும், எல்லா கீவேர்ட்ஸும் போட்டுரும். இந்த இடத்துல அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன்ஸ்க்கு தேவையான ப்ராஜெக்ட்ஸ் இதுவே பில்ட் பண்ணி கொடுக்கும். அப்போ தான் நீங்கள் அந்த ப்ராஜெக்ட்ஸை போய் ஒர்க் பண்ணணும். இப்போதைக்கு நான் உங்களுக்கு கற்றுக்கிட்ட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே நாலேஜ் பர்பஸ்க்காக, அதை ரெஸ்யூமேல போடக்கூடாது. பட் இப்போ இந்த லூப் இன்ஜினியரிங்ன்ற இந்த கான்செப்ட்டில் இங்கே போட்டிருக்கேன், ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங், இந்த லூப் இன்ஜினியர் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இப்போ ஏஐ உங்களுக்கு வந்து ஒரு சில ப்ராஜெக்ட்ஸ் வந்து இந்த ப்ராஜெக்ட்ஸ் வச்சா கரெக்டாக அந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸை நீங்கள் பில்ட் பண்ணணும். புரியுதா? அதில் அட்லீஸ்ட் ஒரு 3 to 4 ப்ராஜெக்ட் உங்கள் ரெஸ்யூமேல வச்சு அதை நீங்கள் கம்பெனியில் வந்து பில்ட் பண்ணி இந்த மாதிரி ஐடியாஸ்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி நான் வந்து பில்ட் பண்ணியிருக்கேன், டிப்ளாய் பண்ணியிருக்கேன், மானிட்டர் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணணும். ஓகே, நீங்கள் அட்லீஸ்ட் ஏபிஐக்காச்சும், இந்த ஓப்பன் ஏபிஐக்காச்சும் நீங்கள் காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் டுட்டோரியல் வீடியோ பார்க்கும்போது இப்படி வந்து ஓப்பன் ஏக்கு அந்த ஏபிஐ கீழே வாங்கலாம் அப்படின்னு மாதிரி இருக்கும். ₹1 கூட செலவு பண்ணாமல் அப்படின்னா இதெல்லாம் ஃப்ரீ ரிசோர்ஸ் இருக்குது. பட் ஸ்டில் நீங்கள் பிளாட்ஃபார்முக்கு எந்த பிளாட்ஃபார்மில் பே பண்ணுறீங்கன்னா அந்த பிளாட்ஃபார்முடைய சார்ஜஸ்லாம் நீங்கள் ஓன் பண்ணி பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஏபிஐ காஸ்ட்டுக்கு மட்டும்லாம் அதெல்லாம் நீங்கள் Agentic AI படிக்கும்போது தெரிய வந்துடும். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு வந்து எப்படி ரெஸ்யூமே வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றது தெரிய வந்துடும். இந்த லிங்க் எல்லாமே இங்கே இருக்குது, கிளிக் பண்ணிக்கோங்க, வேறு எங்கேயுமே போக வேண்டாம். அதான் போட்டிருக்கேன். ரெக்கமெண்டேஷன், ப்ரிப்பேர் யுவர் ரெஸ்யூமே ஒன்லி ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் திஸ் ரோட் மேப் படிச்சுட்டு இருக்கும்போது ஆர் செக் பாக்ஸில் ஏதாச்சும் ஒன்று டிசேபிளாக இருக்குன்னா நீங்கள் ஜாபுக்கு அப்ளை பண்ணக்கூடாது, அது மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா படித்து முடிச்சதுக்கப்புறமா எப்போ ரெஸ்யூமே ரெடி பண்ணணும் அப்படின்றது பாயிண்ட், எப்படி ரெஸ்யூமே ரெடி பண்ணுறது ஒரு பாயிண்ட், அண்ட் என்ன மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க் பண்ணணும் அப்படின்ற எல்லா பாயிண்ட்ஸுமே இது வரைக்கும் நான் பேசிட்டேன். இப்போ இது மட்டும் போதுமா? இப்போ அடுத்து உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இருக்கும், விச் ஜாப்ஸ் கேன் யூ டார்கெட்? ரெஸ்யூமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ நான் என்ன மாதிரியான கீவேர்ட்ஸ்லாம் என்னோட ரெஸ்யூமேல போட்டு நான் வந்து டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்டில் இருக்கேன், என்ன மாதிரியான ஜாப் பொசிஷன்ஸ் நான் வந்து டார்கெட் பண்ணணும் அப்படின்ற அந்த பாயிண்ட்ல எடுத்து போகிறேன். Recommended job titles for 4 categories. First category, freshers. இந்த 2025-2026 கிராஜுவேட்ஸ்லாம் நீங்கள் ப்ராப்பராக படித்து முடிச்சிட்டிங்கன்னா இந்த ஏஐ இன்ஜினியர் ஜூனியர் ரோல், அசோசியேட் ஏஐ இன்ஜினியர் ரோல், இந்த மாதிரியான LLM இன்ஜினியர் ரோல், இந்த மாதிரியான பல ஜாப் ரோல்ஸ் இருக்குது. நீங்கள் ஒரே ஒரு ஜாப் ரோல் மட்டும் போடணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி பல ஜாப் ரோல்ஸில் எந்த கீவேர்ட் போட்டாலும் இது எல்லா கீவேர்டும் உங்களுடைய ரெஸ்யூமேல இருக்கணும். ஏதாச்சும் ஒரு இடத்துல ஸ்கில்ஸ்லேயே எல்லாமே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. புரியுதா? ஏன்னா ரெஸ்யூமே எக்ஸ்ட்ராக்ஷன்ஸ், கீவேர்ட் எக்ஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாமே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜெனரேட்டிவ் AI டெவலப்மெண்ட் போடுறாங்கன்னா நீங்கள் ஒரு NLP இன்ஜினியர் இருந்தாலும் அவங்களுக்கு உங்களோட ப்ரொஃபைல் இப்போ ரெக்கமெண்ட் ஆகணும்னா இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா கீவேர்ட்ஸும்
உங்களோட ரெஸ்யூமேல ஏதாச்சும் ஒரு சில இடத்துல பிளேஸ் ஆகிறது வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின். அடுத்து எனக்கு வந்து கெரியர் கேப் ஆயிடுச்சு, ஒரு 1 to 3 இயர்ஸ்க்கு மேலேயே ஆயிடுச்சு வந்து பார்த்தா கெரியர் கேப் ஆயிடுச்சு. அப்போ நான் இந்த மாதிரி படிச்சுனா போனால் நீங்களும் இந்த இன்ஜினியர், மிஷின் லேர்னிங் இன்ஜினியர் எல்லாத்துக்குமே ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இருக்குது. இந்த மாதிரி இடத்துல அப்ளைடு இன்ஜினியர் அதெல்லாம் நான் கேள்விப்பட்டது இல்லை அப்படின்னா இன்னும் கேள்விப்படாத பல ஜாப் டிஸ்கிரிப்ஷன்ஸ்லாம் வந்துகிட்டே தான் இருக்குது. அதில் ஒரு உதாரணம் காமிக்கிறேன். ஓகே, இப்போ ஃப்ரெஷர்ஸ் முடிஞ்சிருச்சு, கெரியர் கேப்பஸ் முடிஞ்சிருச்சு. நான் ஐடியிலேருந்து எனக்கு ஒரு 10 இயர்ஸ் சேல்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, எனக்கு 15 இயர்ஸ் வேறு பேக்ரவுண்ட் இருக்குது. இப்போ நான் படிச்சு போக முடியுமானா கண்டிப்பாக போக முடியும். அதுக்குன்னு ஜாப் டிஸ்கிரிப்ஷன்ஸ், ஜாப் டைட்டில் தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கேன். அடுத்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐடிலேயே ஒரு 15 இயர்ஸ் 20 இயர்ஸ் நான் லீடர்ஷிப் இருக்கேன். இப்போ நான் வந்து என்ன பண்ணலாம், சீனியர் இன்ஜினியர் ஆகலாம், ஒரு லீடர் ஆகலாம், இந்த மாதிரி ML ஆப்ஸ் இன்ஜினியர் ஆகலாம், அப்ளைடு இன்ஜினியர் ஆகலாம். நீங்கள் இங்கே வந்து ஐடிக்குள்ளே இருந்து வேற ஒரு ஜாப் டிஸ்கிரிப்ஷன்லேருந்து நீங்கள் எந்த ஒரு ஜாப் டைட்டிலுக்கு மாறீங்கன்னா இந்த மாதிரி சீனியர் லெவலுக்கு நீங்கள் டார்கெட் பண்ணலாம். ஆர் இந்த இடத்துல நீங்கள் லீடுன்னு போட்டுக்கலாம். ஓகே, லீடர் இன்ஜினியர் ஆர் இன்ஜினியர் மேனேஜர் அந்த மாதிரியான கேட்டகரிஸை போட்டு பட் அட்லீஸ்ட் நீங்கள் அந்த மாதிரி ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணியிருந்திருக்கணும். ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணாமல் இட் இஸ் நாட் கோயிங் டு ஒர்க். புரியுதா? ஸோ இப்போ என்னதான் வந்து நான் எக்ஸ்பிளைன் இப்போ சொல்கிற மாதிரி இருந்தாலும் இப்போ ஒரு சில டாபிக்ஸில் நீங்கள் வந்து இந்த அப்ளைடு இன்ஜினியர்லாம் நீங்கள் வந்து கேள்விப்படாத ஒரு டாப்பிக்காக இருக்கலாம். இப்போ நான் ஒரு சில ஜாப் டிஸ்கிரிப்ஷன் காமிக்கிறேன், நியூ ஜாப் டைட்டில்ஸ் காமிக்கிறேன். நான் ஒரு டாபிக் பார்த்தேன், சீனியர் வெர்டெக்ஸ் இன்ஜினியர். ஏன்னா இந்த சீனியர் வெர்டெக்ஸ் இன்ஜினியர் இங்கே பாருங்க, அதுக்கு ஒரு ப்ரூஃப் வந்து காமிக்கிறேன். நிறைய ப்ரூஃப்ஸ், நிறைய இதுக்காக நான் ரிசர்ச் பண்ணேன்னு சொன்னேன்ல. பாருங்கள், சீனியர் வெர்டெக்ஸ் இன்ஜினியர். ஓகே, 4 டேஸ்க்கு முன்னாடி வந்திருக்காங்க பாருங்கள். 18 to 13 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரியான ஸ்கில்ஸ்லாம் தேவைப்படுறாங்க, LLM, ஓகே, ரேபிட் ப்ரோட்டோடைப்பிங், இந்த மாதிரிலாம் இருக்குது. ஓகே, LLM ஆர்கெஸ்ட்ரேஷன், இ-காமர்ஸ், இந்த மாதிரி பல ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்கள் இந்த மாதிரியான ஸ்கேலபிலிட்டி அண்ட் கொலாபரேட்டிவ்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல போய் பேச முடியும். ஓகே, ரைட், இந்த இடத்துக்கு வரலாம். ஸோ அதனால் என்ன பாயிண்ட் சொல்ல வரேன்னா, புதுசாக நிறையா ஜாப் டைட்டில்ஸ்லாம் உருவாகிக்கிட்டே இருக்குது. இதில் ஜாப் டைட்டில் உங்களுக்கு இப்போ புரியாமல் இருக்கலாம், பட் படிக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக புரியுறது உறுதி. ஓகே, ஸோ இப்போ என்ன மாதிரியான கான்செப்ட்ஸில் படிக்கணுன்றது தெரிஞ்சுக்கிட்டீங்க, அது ரெஸ்யூம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், என்ன மாதிரியான ப்ராஜெக்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணணுன்றது தெரிஞ்சுக்கிட்டீங்க. அதுக்கப்புறமா என்ன மாதிரியான ஜாப் டைட்டில் நீங்கள் வந்து என்ன மாதிரியான கேட்டகரி இருந்தீங்கன்னா எப்படிப்பட்ட ஜாப் டைட்டில் டார்கெட் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்படி என்னதான் இருந்தாலும் அடுத்து உங்களுக்கு இப்போ இந்த ஒரு கொஸ்டின் வரும், இதில் ஓகே ஃப்ரீ கோச்சிங்லாம் நீங்கள் வந்து சொல்லிட்டீங்க, ரிசோர்ஸ் சொல்லிட்டீங்க, சூப்பர் கோச். இப்போ நான் வந்து PROITBRIDGE படிக்கணுன்ற மாதிரி இருந்தால் என்ன மாதிரியான அப்ரோச்சில் நீங்கள் வந்து ட்ரெயின் பண்ண போறீங்க நீ அப்படின்ற மாதிரி ஒரு சில பேருக்கு டவுட்ஸ் இருக்கலாம். பிகாஸ் நிறைய விஷயம் நான் வந்து ஃப்ரீயாகவே சாம்பிள்ஸ் நிறைய வந்து நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கும் இதுக்கு என்ன டிஃபரன்ஸ்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சில கமெண்ட்ஸ்லாம் பார்த்தேன். அதுக்கு நான் ஒரு கிளாரிட்டியை கொடுக்க போகிறேன். அடுத்த பாயிண்ட் வாங்க போகலாம். How about PROITBRIDGE Roadmap? ஓகே, நம்மளுடைய USP பாயிண்ட் வந்து நான் சொல்கிறேன். நம்ம வந்து ப்ராஜெக்ட் லெட் ட்ரைனிங் அப்படின்ற ஒரு கேட்டகரியை வந்து வி ஆர் இன்ட்ரடியூசிங் டு த மார்க்கெட். இதை நம்ம தான் இன்ட்ரடியூஸ் பண்ணோம், நீட் பேஸ்ட் லேர்னிங். ஓகே, இது வந்து நான் நிறைய சாம்பிள்ஸ் கொடுத்தேன். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு ஸ்வீட் ஷாப் போகிறீங்க, ஒரு ஏதாச்சும் ஒரு கடைக்கு போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரையல் ரூம் அப்படின்ற மாதிரி இருக்கும். கரெக்டாக ஒரு ஷர்ட்ஸ்லாம் வாங்க போகிறீங்கன்னா நீங்கள் அது பார்த்து நம்மளுக்கு ஃபிட் ஆகுதா இல்லையா அப்படின்ற மாதிரி செக் பண்ணி பார்ப்பீங்க. கரெக்டாக யாராச்சும் எந்த ஒரு ப்ராடக்ட் வாங்குற மாதிரி இருந்தாலும் ஒரு ஹியூமன் சைக்காலஜி அதுதான், நம்மளுக்கு ட்ரையல் பண்ணணும். அப்படி பண்ணால் தான் ஃபிட், ஒரு 4-5 செட்டை போட்டு பார்த்தா தான் நம்மளுக்கு ஃபிட் ஆகுதா இல்லையா அப்படின்ட்டு தெரியும். அதுக்காக தான் நான் யூடியூப்பில் பல செஷன்ஸ் இனிமேல் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கேன். Python 13 hours போட்டதனுடைய காரணம் அதுதான். அடுத்து இவங்க நம்மளுடைய இன்ஜினியர் உள்ள நிறைய பேர் ஒரு 50+ மெம்பர்ஸ் டீம் நாங்கள் உள்ளே இருக்கோம். இப்போ அவங்கள ஒரு இன்ஜினியர் கூப்பிட்டு இந்த ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ராகுன்னு ஒரு கான்செப்ட் இன்னைக்கு வந்திருக்குன்னா அதுக்கு முன்னாடி ஒரு கான்செப்ட் இருக்குது. ஓகே, செமாண்டிக் சர்ச் சிஸ்டம் அப்படின்ற மாதிரி அந்த ப்ராஜெக்ட்டை 2 hours எடுத்து அவங்களை கூப்பிட்டு அவங்களுடைய நாலேஜை ஷேர் பண்ணியிருக்காங்க. இவங்களாம் இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு 8 to 10 years ப்ளஸ் எக்ஸ்பீரியன்ஸில் கோரில் இருக்கிறவங்க, இன்ஜினியராக இருக்கிறவங்க, அண்ட் இவங்க கெரியர் ட்ரான்ஸ்ஃபர் தான் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்டோரியில் நான் உங்களுக்கு வந்து பின்னாடி நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய சாம்பிள்ஸ் நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் இந்த யூடியூப். என்னுடைய கோலே ஏன்னா ரொம்ப காம்ப்ளெக்ஸாக நான் வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ன்ற ஒரு ஆர்கிடெக்சர் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன், யாருமே பார்க்கல. புரியுதா? அந்த அளவுக்கு ஏன்னா யூடியூப் அல்காரிதம் எப்படி ஒர்க் ஆகுமோ அந்த மாதிரி தான் பண்ண முடியும். நிறைய பேர் இன்னைக்கு யூடியூப்ல வந்து கண்டென்ட் போடுறாங்க, க்ரோ ஆகலை அப்படின்னா எந்த மாதிரியான கண்டென்ட்டை யூடியூப்ல போடணும், எந்த மாதிரி போடக்கூடாது, யாருக்கு போடணும், எந்த மார்க்கெட்டை நம்ம வந்து டேப் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி பல ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கையாளணும். இல்லாட்டினா அவங்களால கண்டினியூஸாக கண்டென்ட் போட்டுட்டு இருக்க முடியாது. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து ப்ராப்பராக ஸ்டடி பண்ணி மார்க்கெட்டிங்னா என்ன, அதுக்கப்புறம் நான் ஒருத்தருக்கு பே பண்ணி அதை நான் ப்ராப்பராக கற்றுக்கிட்டு இன்னும் கரெக்டான டீமை வந்து கூட வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து பண்ணும்போது தான் ஒரு கான்செப்ட் புரியுது. நீங்கள் யூடியூப்ல இருந்துக்கிட்டு if you wanted to do business அப்படின்னா you need to keep giving lot of free samples. நிறைய சாம்பிள்ஸ் நீங்கள் மக்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதில் பிடிக்கும் போது தான் பீப்புள் உங்களோட விஷனுக்கு அலைன் ஆகணும். அப்போ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் தான் they will be coming to you, ப்ராப்பராக எடுத்து படிக்கிறதுக்கு வருவாங்க. அப்போ நீங்கள் சர்வீஸ் இந்த மாதிரி நான் வந்து ப்ராப்பராக ஒரு ஸ்டடி மெட்ரிக்ஸ்குள்ளே போகிறேன். புரியுதா? ஸோ அதனால தான் நான் ஒரு விஷயத்தில் இருந்தோம் எல்லாமே நம்ம கொடுத்துட்டோம்னா மக்கள் அங்கே எடுத்துகிட்டு நம்மளுக்குள்ளே வரமாட்டாங்க அப்படின்ற மாதிரி உண்மையாகவே நான் உள்ளே இருந்தேன். அதுக்கப்புறம் என்னோட அந்த மைண்ட் செட்லாம் உடையுது. ஸோ அதெல்லாம் நீங்கள் அந்த மார்க்கெட்டிங்னா என்ன, மார்க்கெட்டிங் இட்ஸ் நாட் ராங், ரைட்? ஸோ யூனிட் எல்லாமே இடத்துல மார்க்கெட்டிங் தான் இருந்துட்டு இருக்கு. ஸோ அதனால் யூனிட் டு கீப் கிவிங் லாட் ஆஃப் சாம்பிள்ஸ் டு தி பீப்புள் அண்ட் ஹூவர் ரியலி வாண்ட்ஸ் யுவர் ப்ராடக்ட் தே வில் கம் அண்ட் தே வில் மேக் ஷூர் டு ஸ்டடி வித் திஸ். அந்த விஷயம் ப்ராப்பராக நான் அதுக்காக தான் ஐ எம் கிவிங் லாட் ஆஃப் கண்டென்ட்ஸ் இன் திஸ் பர்டிகுலர் யூடியூப் சேனல். அதை ப்ரூவ் பண்ணியிருக்கோம். அதை இன்னொரு பாயிண்ட் நான் சொல்கிறேன். இன்கேஸ் நீங்கள் வந்து
இது ப்ராப்பராக ஸ்ட்ரக்சராக நீங்கள் PROITBRIDGE வந்து படிக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க. த சேம் கான்செப்ட் டாட் இன் 2 different ways gives 2 different results. நான் இங்கே ரோட் மேப்லாம் காமிச்சிருக்கேன்ல, இந்த ரோட் மேப்பில் நான் சொல்கிறேன் we are not going to train. பிகாஸ் ப்ராஜெக்ட் ரிலேட்டட் ட்ரைனிங் சொல்லும் போது எங்களோட ரோட் மேப் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நிறைய ப்ராஜெக்ட்ஸை பேஸ் பண்ணி ஒரு கனெக்டிங் டாட்ஸ் மாதிரி வச்சு நானும் உள்ள சிஸ்டம்குள்ளே வந்து ட்ரெயின் பண்ணுறேன். தமிழ்நாட்டில் ஒரு சூப்பரான ஒரு 8 hand பில்ட் பண்ணோம் அப்படின்னா நான் வந்து ஒரு பிளான் வச்சிருக்கேன், இந்த மாதிரி தான் ட்ரெயின் பண்ணும் அப்படின்றது. அதை நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் வந்து ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ த சேம் கான்செப்ட் டாட் இன் 2 different ways gives 2 different outcomes. புரியுதா? ஒரு சின்ன கான்செப்டை காம்ப்ளெக்ஸாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம், காம்ப்ளெக்ஸாக இருக்கக்கூடிய கான்செப்டை சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். நம்ம வந்து இந்த 2 அப்ரோச் வந்து பார்த்தீங்கன்னு எடுக்காமல் எவ்வளோ பெரிய ஒரு காம்ப்ளெக்ஸான டாபிக் இருந்தாலும் சிம்பிளாக அப்படி டெலிவர் பண்ணுறதுக்கு ஒரு தனி ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது, அதுக்கு தனி ஒரு ஸ்கில் இருக்குது. அதை நான் வெளியில் ப்ரூவ் பண்ணிட்டு தான் ஐம் கம்மிங் ஹியர் அண்ட் சிட்டிங் ஹியர் அண்ட் ஐம் ஜஸ்ட் டூயிங் திஸ் ஆல் திஸ் பர்டிகுலர் கோச்சிங் பிஸ்னஸ் இன் திஸ் த்ரூ திஸ் பர்டிகுலர் PROITBRIDGE வேர்ல்ட். அந்த விஷயம் வந்து புரிஞ்சுக்கிறவங்க எல்லாருமே வராங்க. நீங்கள் உள்ள சிஸ்டம்குள்ளே வந்தாலும் இந்த யூடியூப்ல எப்படி கண்டென்ட்லாம் பார்க்குறீங்களோ நான் வந்து இங்கே உட்காந்து கண்டென்ட்லாம் உட்காந்து ரிசர்ச் பண்ணி அதுக்கு ஒரு R&D டீம் பின்னாடி வச்சு அவங்கள R&D பண்ண வச்சு அதுக்கப்புறம் நான் வந்து கேமரா முன்னாடி ப்ரெசென்ட் பண்ணி அதை ப்ராப்பராக ப்ரொடக்ஷன் லைனில் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் உள்ள வரவங்களுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி நம்மளோட டீமை ஹையர் பண்ணி சப்போர்ட் பண்ணி இப்படி பல மெட்ரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. ரைட், ஐம் நாட் கோயிங் டு ஸ்பீக் மோர் அபவுட் இட். பட் யூடியூப் எல்லாமே நம்மளுடைய சாம்பிள்ஸ். நீங்கள் நிறைய சாம்பிள்ஸ் நீங்கள் வந்து ட்ரெயின் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போயிட்டுருக்கீங்க. பட் இதை நீங்கள் இன்கேஸ் எடுத்துகிட்டு வரணும் படிக்கணும் அப்படின்றவங்களுக்கு ஒரு மந்த்துக்கு வி ஹேவ் அ பேண்ட்வித். ஒரு டீமை ஹையர் பண்ணி வச்சிருக்கோம், உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும், கைட் பண்ணணும் அப்படின்றதுக்காக. அவங்களுக்கு ஒரு மந்த்துக்கு இப்போதைக்கு இருக்கக்கூடிய பேண்ட்வித் 100 people தான் ஹையர் உள்ள ஆன்போர்ட் பண்ண முடியும். ஆன்போர்ட் பண்ணி அவங்கள தான் கோச்சிங் பண்ண முடியும். இன்கேஸ் அதிகம் பேர் வந்துட்டாங்கன்னா உங்களை எல்லாத்தையும் வெயிட்டிங் லிஸ்ட்டில் போட்டுருவோம். பிகாஸ் அடுத்து நாங்கள் டீமை வந்து ஹையர் பண்ணோம். என்னதான் என்னோட மெட்டீரியல் நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்தாலும் படிக்கும்போது ஒரு சில டவுட்ஸ் வரும், அதுக்கு ஹியூமன் இந்த லூப் சப்போர்ட்டாக இருக்கும். அப்போ அடுத்து ஒரு டீமை நம்ம வந்து ஹையர் பண்ணணும். அது வரைக்கும் கொஞ்சம் லேட்டாக வரவங்கள வெயிட்டிங் லிஸ்ட்டில் போட்டுட்டு அடுத்த பேட்சில் தான் ஆன்போர்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி தான் சிஸ்டம் போயிட்டு இருக்கு. அதனால் கேர்ஃபுல்லி கரெக்ட்லி வி ஆர் ஆன்போர்டிங் த ரைட் பீப்புள் ஹூ எவர் வாண்ட்ஸ் டு ட்ராவல் வித் அஸ் இன் திஸ் பர்டிகுலர் விஷன். அது எல்லாமே நீங்கள் வந்து ப்ராப்பராக தெரிஞ்சுக்கலாம். இதை பற்றி இன்னும் அதிகமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்றவங்களுக்கு கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் போட்டிருக்கேன். அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்னுடைய நெக்ஸ்ட் இண்டக்ஷன் செஷனுடைய சீட்டில் நீங்கள் ரிசர்வ் பண்ணிக்கலாம். அதில் உங்கள் வரவங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் ஒரு 1 hour மெசேஜை யாரெல்லாம் யூடியூப் மூலியமாக வராங்களோ அவங்களுக்கு இந்த மெசேஜ் கொண்டு போய் சேர்த்துருக்குன்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு ஒரு சில டைமிங் இருக்குது. அந்த என்னென்ன டைமிங் எல்லாமே நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கூடிய லிங்க் மூலிமா நீங்கள் வந்து அதை கிளிக் பண்ணி அதனுடைய கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை ரெஜிஸ்டர் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா டீம் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு ஃபர்தர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு சொல்லுவாங்க. ஓகே ரைட். ஸோ இதுதான் ப்ராஜெக்ட் லைட் ட்ரைனிங்ன்றதான் PROITBRIDGE எடுத்துக்கூடிய சிஸ்டம். அது ஒரு பயங்கரமான ஒரு USP. ஸோ அந்த USPக்குடைய சாம்பிள்ஸ் எல்லாமே நீங்கள் பல செஷன்ஸில் பார்த்துருக்கலாம். பார்க்காதவங்க இந்த பைத்தன் செஷன் பாருங்கள், உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து எப்படி டிகோட் பண்ணி அடுத்த லெவலுக்கு நம்ம வந்து காம்ப்ளெக்ஸை இன்க்ரீஸ் பண்ணி டீச் பண்ணோம் அப்படின்றது இங்கே பார்த்தா போய் வந்துடும். ரைட், இது புரிஞ்சிருச்சு. இப்போ அடுத்தது வேர் ஆர் தி ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இப்போ எல்லா ஜாப் டிஸ்கிரிப்ஷன்ஸில் சொல்லிட்டீங்க. ஓகே, இப்போ ஆப்பர்ச்சுனிட்டிஸில் எங்கே உண்மையாகவே இருக்கா மார்க்கெட்டில்? நிறைய பேர் லே ஆஃப்ல ஆகுறாங்களே, அதுக்குண்டான ஒரு சில ப்ரூஃப்ஸ்லாம் காமிங்க கோச் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்குண்டான பண்ணுறது அடுத்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ப்ரூஃப், வேர் ஆர் தி ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு 2 பேர் நாங்கள் காமிக்கிறேன். இவர் வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய பேர் வந்து பிருத்விராஜ். ஓகே, இவரை பற்றி ஒரு போஸ்ட் வந்து நான் லிங்க்டின்ல பார்க்குறேன். இவங்க வந்து எழுதிருந்துச்சு நோ IIT, நோ ஷார்ட்கட்ஸ், ஜஸ்ட் ஃபோக்கஸ், கீப் க்ரோயிங். இந்த மாதிரி போகும்போது NVIDIAல இருக்காரா? அப்போ அவரோட ப்ரொஃபைல் என்ன அப்படின்ற மாதிரி நான் வந்து ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தேன். அவரோட ப்ரொஃபைலை வந்து நான் காமிக்கிறேன் பாருங்க, நேற்று லோட் ஆகுது. பிருத்விராஜ். ஓகே, இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா இவருடைய பேக்ரவுண்ட் என்னன்றது பார்க்கலாம். இவர் வந்து இங்கே பெங்களூரில் பெஸ்ட் யூனிவர்சிட்டியில் படிக்கிறார். 2020 கிராஜுவேட். என்ன கிராஜுவேஷன்? எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ். கோடிங்க்கும் அவருக்கு சம்மந்தம் இல்லை. பட் இந்த படிச்சுட்டு இருக்கும்போது இவர் வந்து ட்ரிபிள் பேக்ரவுண்ட், ரைட்? ட்ரிபிள் பேக்ரவுண்ட், நான் கோடிங் பேக்ரவுண்ட். இந்த இடத்துல படிச்சுட்டு இருக்கும்போது C ப்ரோக்ராமிங் எல்லாம் சைடில் எடுத்து அவர் வந்து பார்த்தோன்னா படிக்கிறாரு. அதுக்கப்புறமா ஒரு சில சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ரோலில் போயிட்டு நான் காலேஜ் கேம்பஸில் அந்த மாதிரி தான் வரும். ஸோ அந்த இடத்துல போய் அவர் வந்து செலக்ட் ஆகிட்டாரு. அதுக்கப்புறமா US போயிட்டு இந்த யூனிவர்சிட்டியில் போய் படிக்கிறாரு. அதுக்கப்புறமா இந்த எக்ஸ்பீரியன்ஸ், ஓகே, 3 இயர்ஸாக இந்த மாதிரி இங்கே ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் இங்கே போயிருக்காரு. சில பேர் இதுவும் கேட்பாங்க, நான் ஸ்ட்ரைட்டாக US போனால் ப்ளேஸ் ஆகிடலாமா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. மார்க்கெட் எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் இங்கே படிக்கிறீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 2 years or 3 years இங்கே ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு யூனிவர்சிட்டி போகிறீங்கன்னா அது யூனிவர்சிட்டின்றது உங்களுக்கு ஒரு என்ட்ரி டிக்கெட்டாக இருக்கும். அதில் படிச்சுட்டு பிகாஸ் அங்கே வரவங்க எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் தான் வருவாங்க. அப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வெளியில் போகிறீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா நீங்கள் போகும்போது இப்போ NVIDIAல கிராக் பண்ணிட்டு ஒரு ஒன் இயராக ஒர்க் பண்ணிருக்காரு. புரியுது? அவர் IIT படிக்கல, IIMலாம் படிக்கல. பட் இந்த மாதிரி ஒரு சாதாரணமான இந்த ரூட்டு தான் எடுத்து படிக்கிறாரு. ஸோ அதனால் எனக்கு நான் கோடிங் பேக்ரவுண்ட்லேருந்து வரேன், எனக்கு கோடிங்னா என்னன்னு தெரியாது, இன்னும் இந்த எக்ஸ்கியூசஸில் எடுத்துகிட்டு இருக்காதிங்க, கெரியர் கேப்பில் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஓகே, அதை நான் அந்த பாயிண்ட்டில் தான் போடுறதுக்காக பண்ணியிருக்கேன். இப்போ இவங்க பேர் ஸ்ருதி. இவங்க வந்து நம்மளுடைய ஒரு இன்ஜினியர். இவங்க வந்து கூகுளில் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்காங்க. இதை நான் கிளிக் பண்ணுற பாருங்க. அவங்களோட ஸ்டோரி இது.
And that's the exact reason why I'm living my dream life right now. Before knowing what's that, a small story. So as soon I finished my school, joined BE in civil engineering and got placed through campus. And just when I thought everything was going according to the plan, something unfortunate happened. I couldn't join the company. So then I applied for thousands of jobs, attended several interviews in civil domain, and ended up facing rejection again and again. This became my biggest turning point of life. Like I started learning AI in data science from scratch. Also, I attended an interview of Google. Even though I did not get selected there, I got selected somewhere else beautiful, which is an internship at PROITBRIDGE. And you won't believe, after just 1 year, now I am an AI engineer at GProITBRIDGE.ai, leading a team of 4 and also building AI automation system for businesses. So I just want to share the things that landed me this job. Number 1, I was not stuck in a box. Yes, civil didn't work out. That didn't stop me. I kept on hunting for the next opportunity. Number 2, I never settled for something that's not value for me. Number 3, I would brag about my skill sets. That only attracted me the opportunities. Number 4, I never said no to learning. Number 5, I outwork every task. That is, if a task requires 80%, I make sure to deliver 120%. And with constant effort, life has a beautiful way of working things for you. Even if it looks like a failure now, lastly, keep dreaming, keep working. புரியுது உங்களுக்கு. இவங்க வந்து இன்ஜினியர், இவங்க ப்ரோஐடிபிரிட்ஜில் எடுத்து படித்தாங்க. இப்போ ஜஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு 1 இயருக்கு மேலே ஆச்சு, ஒரு 1.5 இயர்ஸ் இப்போ ஆச்சு. இப்போ வந்து ஒரு 4 பேர் இவங்க லீட் பண்ணிருக்காங்க. இங்கே எல்லாமே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடக்கும். எது பண்ணுற மாதிரி இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு அந்த நேரோ மைண்ட் செட்டில் இருக்கிறவங்க ஒர்க் அவுட்டே ஆகாது, எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. இவங்க வந்து சிவில் பேக்ரவுண்ட், ரைட்? ஸோ ஷீ ட்ரைட் அண்ட் தென் ஷி வாஸ் ட்ரைங் ஃபார் டிஃப்ரெண்ட் அதர் அப்ரோச்சஸ். இவங்க படிச்சுட்டு இருக்கும்போது கூகுளெலாம் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வந்தாங்க. பட் அந்த டைமில் வந்து இவங்களோட டேலண்ட்டை புரிஞ்சுருந்தாங்க. இங்கே ஜஸ்ட் ஒரு ஆஃபர் கொடுத்தா அது அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறமா இன்டர்ன்ஷிப் வந்து நாங்கள் ஹையர் பண்ணோம். வெளியில் இருக்கிறவங்க நான் இன்டர்ன்ஷிப் எடுக்கிறதில்ல. இப்போ உள்ளே படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நல்லா பண்ணுறவங்களுக்கு ஒரு இன்டர்ன்ஷிப்பில் ஒரு 2 months 3 months வாங்க ஒர்க்கில் சூப்பராக பண்ணாங்க. அதுக்கப்புறம் 1 இயர்லேயே அவங்களுக்கு வந்து அடுத்தடுத்து கட்டத்து சூப்பராக பயங்கரமான சேலஞ்ச் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் நான். ஓகே, அது எல்லாத்துக்குமே நோ சொல்லாமல் எடுத்தெடுத்து பண்ணி அடுத்தடுத்த லெவலுக்கு போயிட்டு இப்போ அவங்களுக்கு கீழே ஒரு 4 பேர் இருக்காங்க. இந்த மாதிரி தான் இப்போ அவங்க நிறைய பேர் க்ரோ ஆகிட்டு இருக்காங்க. இந்த எக்ஸ்கியூசஸ்லாம் சொல்லாமல் நேரோ மைண்ட் செட்டடாக இல்லாமல் இந்த மாதிரி இருக்கிறவங்க க்ரோ ஆகிட்டே இருப்பாங்க, ரைட்? ஸோ இந்த நிறைய ஸ்டோரிஸ் இருக்குது. இந்த மாதிரி ஒரு நிறைய ஸ்டோரிஸ் நான் வந்து காமிச்சிட்டே போகலாம். whoever acts fast without complaining about the market is getting into the industry. அதான் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட். இப்போ அடுத்து நான் ஒரு முக்கியமான பாயிண்ட்டுக்கு வரேன். ஜாப் ஓப்பனிங்ஸ் ஃபார் ஃப்ரெஷர்ஸ். இதெல்லாம் ஓகே கோச், நீங்கள் ஹையர் பண்ணியிருக்கீங்க, வெளியே இண்டிவிஜுவல் போயிருக்காங்க. இப்போ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃப்ரெஷர்ஸ்க்கு எப்படி இருக்குது, கெரியர் கேப்பர்ஸ்க்கு எப்படி இருக்குது, அந்த ஒரு பாயிண்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு தான் அடுத்த பாயிண்ட் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வாங்க. ஃபார் ஃப்ரெஷர்ஸ் பைத்தன் டெவலப்பர்ஸ் இது பாருங்கள். ஃப்ரெஷர்ஸுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லாதவங்களுக்கு இப்போ என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்றதை காமிக்கிறேன். இது வந்து 0 to 3 years. ஓகே, இந்த IoT மிஷின் லேர்னிங் இன்ஜினியர்ஸ் இருக்கிறவங்களுக்குலாம் இது வந்து நான் நேற்று நைட் ஒரு 11:30க்கு பார்க்கும்போது ஒரு 5 அப்ளிகேஷன்ஸ் தான் இருந்தாங்க. பட் இங்கே வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் எதிர்பார்க்குறாங்க பாருங்கள். LLMs இருக்குது, IoTs இருக்குது, இந்த பைட்டாஷ் மிஷின் லேர்னிங் ஃப்ரேம் ஒர்க்ஸ்லாம் இருக்குது. ஆனால் மிஷின் லேர்னிங் என்றைக்குமே டை ஆகலை. பட் அதனால தான் ஃப்ரெஷர்ஸ்லாம் என்னென்னலாம் படிக்கணும், அந்த மிஷின் லேர்னிங் படிச்சுக்கோங்க அப்படின்ற சொன்னோடைய காரணம் தான். ஓகே, அடுத்து இந்த கெரியர் கேப்பர்ஸில் இருக்கிறவங்களுக்கு நான் கெரியர் கேப் ஆகிட்டேன், எனக்கு வந்து கம்பெனிஸ் எடுத்துக்க மாட்டாங்களான்னு கேட்டால் எனக்கு ஒரு கெரியர் கேப்பர்ஸ் the highlighted condition below decides whether your gap is accepted or not. meaning எனக்கு ஒரு ஜாப் டிஸ்கிரிப்ஷன்ஸும் வந்திருக்கு. அதை நான் உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேன் பாருங்க. இது வந்திருக்கிறது 4th August 2026. இது ஃப்ரேம் பண்ணல. இங்கே பார்த்தீங்கன்னா naukri.com. இதெல்லாம் நான் சொல்கிறது தான். எங்கிருந்து வந்திருக்கு? ஃபார் engineer for TCS walk-in 8th August அன்னைக்கு TCSல இந்த walk-in interview இருக்குது. இதில் வந்து ஒரு பாயிண்ட் வந்து கீழே போட்டிருக்காங்க. என்ன போட்டிருக்காங்கன்னா, ex-employees of Tata are not eligible. We are considering candidates full-time graduation. We are considering candidates above 50% இருந்தாலும் கூட போதும். ஓகே, in 10th 12th எல்லாத்துலையும் வேணும். your gap போட்டிருக்காங்க. your gap அதாவது education plus career should not be more than half of your experience. புரியுதா? half of your experience. அப்போ கேப் வந்து இருக்கலாம், பட் எவ்வளோக்கு மேலே இருக்கக்கூடாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 16 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா மோர் தென் 8 இயர்ஸ்க்கு மேலே கேப் இருக்கக்கூடாது. புரியுது? அந்த மாதிரி அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்த மாதிரி பெரிய TCS நிறைய கம்பெனிஸ் ரெடியாக தான் இருக்கிறாங்க. ஸோ அதனால் இதெல்லாம் ப்ரூஃப், இதெல்லாம் பார்த்து ரிசர்ச் பண்ணி எடுத்து பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். இவ்வளோ தூரம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா அந்த எஃபர்ட் உங்களால் புரிஞ்சுக்க முடியும். எதனால இவ்வளோ டீப்பாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். இதை சிம்பிளாக இதெல்லாம் படிச்சுக்கோங்க அப்படின்னு மாதிரி சொல்ல முடியும். பட் இவ்வளோ டீப்பாக உங்களுக்கு நான் ப்ரெசென்ட் பண்ணனுடைய காரணம் எவிடன்ஸ். உங்களுக்கு யூ நீட் கிளாரிட்டி. ஏன்னா இந்த யூடியூப்ல இருக்கும்போது நிறைய நாய்ஸஸ் இருக்குது, நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. அதனால் நிறைய டேட்டாவை நான் ரிசர்ச் பண்ணி உங்களுக்காக டீப்பாக கொடுக்க போகிறேன். பிகாஸ் அந்த தமிழில் பார்த்துருப்பீங்க இந்த ஒரு ரோட் மேப், கரெக்டாக நிறைய ரோட் மேப் வீடியோஸ் பார்க்குறீங்க. அதனால் ஐ எம் ட்ரைங் மை பெஸ்ட் to give you the deeper knowledge, to give you the deeper clarity through this particular session through YouTube. ஓகே, அடுத்தது ஃபார் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ். இப்போ AML லீடில் இருக்கிறவங்க, அடுத்து இன்ஜினியராக இருக்கிறவங்களுக்குலாம் நிறைய நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பேக்கேஜஸ்லாம் உங்களுக்கு நல்லாவே மார்க்கெட் ரெடியாக இருக்கிறாங்க. இப்போ 8 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிறவங்களுக்கு up to 1 crore
1 crore மேலே சேலரி இருக்குது. 5 years மேலேயே பார்த்தோம். 5 years மேலே ரிமோட் ஆப்பர்ச்சுனிட்டி 1.2 சீரி இதெல்லாம் நான் நிறைய இடத்துல காமிச்சிருக்கேன். ஸோ அதனால் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லைன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்காம எடுத்து படிக்க ஆரம்பிங்க. புரியுது? அதான் போட்டிருக்கேன். அண்ட் மெனி மோர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, டிமாண்ட் ப்ரூஃப் இப்போ இது நம்மளோட என்விடியாவுடைய சிஓ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்கள் இந்த ஒரு வீடியோவில். இது கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வீடியோக்கு வந்து டிரெக்ட் பண்ணும். ஓகே, நான் கிளிக் பண்ணுறேன். கரெக்டாக அந்த 5.05 எடுத்து வச்சு பார்க்கலாம். ஃபார்வர்ட் பண்ணுறேன். எஸ், இங்கேருந்து பாருங்கள் இவர் என்ன சொல்கிறான்றது கவனிங்க. A lot of people have said, Jensen, AI is coming, agentic AI is coming, therefore all of the software companies are going to go out of business. I said it's exactly the opposite. Because there are going to be so many agents, the world is no longer limited by the number of people. Therefore, those agents are going to use more tools than ever. புரியுதா உங்களுக்கு? ஸோ நம்பர் ஆஃப் பீப்புள் இந்த உலகத்தில் வந்துட்டு இருக்கிறவங்க இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்காங்க. அதனால் நீடும் அதிகமாகிட்டே இருக்க போது, எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாகிட்டு இருக்க போது, ஏஜென்ட்ஸும் அதிகமாகிட்டே இருக்க போது. அதனால் இந்த ஏஜென்ட்ஸை ப்ராப்பராக டூலோட கனெக்ட் பண்ணி ஒரு நிறைய ப்ராடக்ட்ஸ் பில்ட் பண்ணிட்டே இருக்கணும், ஹியூமன்ஸ் ஹெல்ப் பண்ணுற மாதிரி. அதனால் டிமாண்ட் அதிகமாகிட்டே இருக்க போது அப்படின்றது பாயிண்ட். அதை பற்றி அவரோட ஸ்டேட்மெண்ட்டை ரிசர்ச் பண்ணி இங்கேயும் போட்டிருக்கேன். தேர் வில் பி நோ சாஃப்ட்வேர் இன் த ஃபியூச்சர் தட் இஸ் நாட் ஏஜென்டிக். அதனால் ஹவு குட் யூ ஹேவ் அ சாஃப்ட்வேர் இங்கே போட்டிருக்கேன். ஹவு குட் யூ ஹேவ் அ சாஃப்ட்வேர் தட் இஸ் ரியலி டம்ப். புரியுதா? ஏன்னா ஏஜென்டிக் ஏன்றதா நீங்கள் வந்து பல பாலிசிஸில் இருக்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஏஜென்ட் வச்சுருந்தா பேசும்போது பல டாக்குமெண்ட்ஸில் பேசி கம்யூனிகேட் பண்ணி இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு சாட்டில் எடுத்துகிட்டு வரும், ரேக் சிஸ்டம்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கணும். அதனால் ஒரு லாங்கர் செஷனாக இருந்தாலும் கடைசி வரைக்கும் இப்போ வந்திருக்கீங்க. ஐ எம் கோயிங் டு வைண்ட் ஆஃப் மை பர்டிகுலர் செஷன். ஸோ என்ன பாயிண்ட் உங்களுக்கு வந்து நான் சொல்லணும்னு விருப்பப்படுறேன்னா, ஒன்றுமே போஸ்ட்போன் பண்ணாமல் ஸ்டார்ட் ஆக்டிங். ஓகே, ஸ்டார்ட் ஆக்டிங், ஸ்டாப் கம்ப்ளைனிங், யூ வில் see the result very soon by end of this particular year. ஓகே, ஸோ இப்போ இது வரைக்கும் பார்த்துருக்கோம். இது வரைக்கும் இந்த பர்டிகுலர் செஷன் எதெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்ற ஒரு குவிக் சம்மரி பார்த்து இந்த செஷன் முடிச்சிடலாம். The 120 days Agentic AI Roadmap பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். 4 months இதெல்லாம் படிக்க போகிறீங்க அப்படின்றது. வாட்ஸ் நெக்ஸ்ட், ஜாப் ரெடினஸ், அது படித்து முடிச்சதுக்கப்புறம் ஜாபுக்கு நீங்கள் எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்றத பற்றி பேசியிருந்தோம். அதுக்கப்புறமா என்ன மாதிரியான ஜாப் பொசிஷன்ஸில் யார் அந்த 4 கேட்டகரிஸில் வந்து டார்கெட் பண்ணுறதை பார்த்துருந்தோம். அடுத்து PROITBRIDGE நீங்கள் படிக்கணுன்ற மாதிரி இருந்தால் என்ன மாதிரியான ரோட் மேப், எங்களுடைய USP பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் லெட் ட்ரைனிங்காக இருக்கும். எதை எடுக்கிற மாதிரி இருந்தாலும் நிறைய இடத்துல நான் வந்து அந்த நம்மளுடைய டீச்சிங் கான்செப்ட்ஸ் எல்லாமே நான் சாம்பிளாக காமிச்சிருக்கேன், ரோட் மேப்பையும் காமிச்சிருக்கேன். இந்த பர்டிகுலர் செஷனில் வேறு அப்ரோச்சில் ஃப்ரீ ரிசோர்ஸ் கொடுக்குறன்றது தான் கோல். அதனால தான் அதை நான் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணிட்டு நம்மளுடைய சிஸ்டம், நம்மளுடைய ரோட் மேப்பை நான் அதிகமாக ரிவீல் பண்ணலை இங்கே. பிகாஸ் ஃப்ரம் டைம் டு டைம் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் ஃப்ரீயாக படிக்கிறவங்களுக்கு தான் இந்த பர்டிகுலர் செஷனை வந்து நான் டெடிகேட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். இன்கேஸ் PROITBRIDGE படிக்கணுன்ற மாதிரி இருக்கிறவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும். அது நீங்கள் நெக்ஸ்ட் இண்டக்ஷன் செஷனில் நீங்கள் புக் பண்ணி என்ன மாதிரியான பிளான் நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்ற கம்ப்ளீட் கிளாரிட்டி நீங்கள் எடுத்துகிட்டு டீம் பேசிட்டு நீங்கள் வந்து செஷனுக்குள்ளே வந்து PROITBRIDGE ஆன்போர்ட் ஆகி படிக்க ஆரம்பிக்கலாம். பட் எவ்ரி மந்த் எங்களுக்கு வந்து 100 ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் தான் அலவுட். அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா அடுத்த மந்த்துக்கு 2 months லேட்டர்ன்ற மாதிரி போஸ்ட்போன் பண்ணிடுவோம். அது மட்டும் மைண்டில் வச்சுக்கோம். ஓகே, ஸோ அதனால் இன்கேஸ் படிக்கணுன்ற மாதிரி இருந்ததுன்னா குவிக்லி ஆக்ட் ஃபாஸ்ட். அதுக்கப்புறமா வாட் ஆர் தி ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ரியல் ஸ்டோரிஸ், லைவ் டிமாண்ட் எல்லாமே ப்ரூஃப்ஸ் உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன். ஸோ இது மூலிமா உங்களுக்கு என்ன இப்போ கிடைச்சிருக்குன்னா கிளாரிட்டி கிடைச்சிருக்கு, எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி போகணுன்றது, டிரெக்ஷன் கிடைச்சிருக்கு. இது வரைக்கும் எண்டு வரைக்கும் பார்த்து டிரெக்ஷனே தெரியல கோச், எங்கே முடிக்கணும், எங்கே அப்ளை பண்ணணும் சொல்லாதீங்க தயவு செஞ்சு. எண்டு வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா டார்கெட்டட் ஜாப் ரோல் சொல்லியிருக்கேன், வேலிட் ப்ரூஃப்ஸ் இண்டஸ்ட்ரியில் எடுத்துகிட்டு வந்து காமிச்சிருக்கேன், செல்ஃப் லேர்னிங் ரிசோர்ஸ் அண்ட் கைடு கொடுத்துருக்கேன், PROITBRIDGE USP பாயிண்ட் எல்லாத்தையுமே உங்களுக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ரிவீல் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் ஒரு முக்கியமான ஒரு டேக்அவே பாயிண்ட் இவ்வளோ பார்த்துருக்கிற நீங்கள் முக்கியமாக என்ன தெரிஞ்சுக்கணும்னா, எம்ப்ளாயர்ஸ் டோன்ட் வெயிட் ஃபார் எம்ப்ளாயீஸ். புரியுதா? NVIDIA உங்களுக்காக நீங்கள் படித்து முடிச்சு வர வரைக்கும் ஓகே உங்களுக்காக வெயிட் பண்ணலாம், யாரும் வெயிட் பண்ண மாட்டாங்க. யார் ரெடியாக இருக்காங்களோ குவிக்லி ஹையர் பண்ணிட்டு அந்த ரோலை வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ எப்போ டிமாண்ட் இருக்கோ அந்த டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரியான சப்ளை கரெக்டாக அந்த இடத்துல இருந்துச்சுன்னா தான் அந்த கனெக்ஷன் நடக்கும். இன்றைக்கி இவ்வளோ டிமாண்ட் ஏஐயில் இருக்குது, ஏஜென்டிக் ஏஐயில் இருக்குது. ஸோ அதனால் அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் குவிக்லி ஆக்ட் ஃபாஸ்ட். ஓகே, ஸ்டார்ட் டுடே அண்ட் see your progress. அதான் பாயிண்ட். அப்போ என்ன ஸ்டார்ட் பண்ணணும், எதுக்கு எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணுன்றது அதான் பைத்தன் செஷன் இருக்குது, அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, பைத்தன் இருக்குது, அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கனாவே உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். அது நம்ம யூடியூப் சேனல்லே இருக்குது, அதோட லிங்க்குமே இந்த பர்டிகுலர் டாக்குமெண்ட்லேயே இருக்குது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பாயிண்ட், இந்த டாக்குமெண்ட்டை நான் எப்படி ஆக்சஸ் பண்ணிக்கிறது அப்படின்ற அந்த ஒரு கிளாரிட்டியும் செஷன் முடியறதுக்கு கொடுத்துறேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய இந்த வாட்ஸ்அப் கம்யூனிட்டி சேனலை ஜாயின் பண்ணுறதுக்குண்டான ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா இதுக்குள்ளே வருவீங்க. இப்போ இதை கிளிக் பண்ணுங்கள், இங்கே கம்யூனிட்டின்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள், இங்கே ரீட் மோர்ன்றதை கிளிக் பண்ணுங்கள், இங்கே ஆக்சஸ் டு அவர் ஃப்ரீ மெட்டீரியல்ஸ்ன்னு இருக்கா. இப்போ இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் இருக்கக்கூடிய கிளிக் பண்ணுற பாருங்கள், இதில் நான் இங்கே போட்டிருக்கேன்
நிறைய ஃப்ரீ கோர்ஸ் எல்லாமே இந்த டாக்குமெண்ட்டில் தான் அப்லோட் பண்ணிருக்கோம். 120 days Agentic AI Planner Session சொல்லிட்டு இந்த PDF டாக்குமெண்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க டாக்குமெண்ட்டை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ டவுன்லோட் பண்ணி நீங்கள் அந்த பிளான் வந்து படிக்க ஆரம்பிச்சிக்கலாம். ஓகே ரைட். ஸோ இப்போ நெக்ஸ்ட் பாயிண்ட்டாக இப்போ எப்படி வந்து நம்மளுக்கு உங்களுடைய இந்த டாக்குமெண்ட் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி புரிஞ்சுட்டீங்க. இப்போ இந்த கம்ப்ளீட் டாக்குமெண்ட் நான் வந்து யாருக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன், யாருக்கு பண்ணல அப்படின்ற ஒரு கிளாரிட்டி சொல்லிட்டு இந்த செஷன் முடிச்சிடலாம். ஹூஸ் இஸ் மெட்டீரியல் ஃபார்? இந்த மெட்டீரியல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் எங்கிட்ட வந்து மணி இல்லை கோச் ஏதோ கோர்ஸ் எடுத்து படிக்கிறதுக்கு பட் படிக்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு தான் நான் நிறைய செஷன்ஸ் இந்த யூடியூப்ல போட்டிருந்தாலும் அதை ஆர்கனைஸ் பண்ணி எந்தெந்த இடத்துல யாரோட இடத்துல நீங்கள் போய் ப்ராப்பராக படிக்கணும் அப்படின்றதுக்கு நான் இதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி டீப்பராக பர்பஸ் எக்ஸ்பிளைன் பண்ணி எவிடன்ஸை கொடுத்து நிறைய விஷயங்களை எல்லாத்தையுமே இதை கன்சாலிடேட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே என்னுடைய ஒரு 16 to 18 hours ஆஃப் ரிசர்ச்சை இந்த 1 hourல என்னெல்லாம் பண்ணியிருக்கேன்றது கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஒரு நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். அதனால் இன்னுமே எங்கள்கிட்ட காசு இல்லை, அதனால் படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். இந்த டாக்குமெண்ட்டை எப்படி ஆக்சஸ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு எடுத்து படிக்க ஆரம்பிங்க. எப்படி இன்னைக்கு ஏஜென்டிக் AI வேர்ல்டில் இருக்கும், அதனால் இன்னுமே எக்ஸ்கியூஸஸ் சொல்லிட்டு இருக்காதீங்க. பட் இந்த மெட்டீரியல் யாருக்கு இல்லை, who should not follow this particular path? Working professionals, you really need to act fast, because working professionals உங்களுக்கு லே ஆஃப் நடக்கிறது கம்பெனி சீக்கிரமாக எடுத்துகிட்டு இருக்காங்க. நிறைய பேர் எங்கிட்ட கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு ஒன்றும் 3 மாதம் தான் இருக்குது, அதுக்குள்ளே ப்ராஜெக்ட்டை மாற்ற போகிறாங்க, இல்லாட்டினா என்னை வந்து ஃபயர் பண்ணிவிடுவாங்க, நான் ஏதாச்சும் ஒன்று ஏல பில்டு பண்ணி கொண்டு போய் காமிக்கணும் அப்படின்னு நிறைய பேர் எங்கள் டீம் சரி, ஏன்னா எக்ஸ்கூலிக்ஸ் தான் இருக்காங்க. நானும் கம்பெனிஸ் ஒர்க் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன், எனக்கு எக்ஸ்கூலிக்ஸ் இருக்காங்க, இன்னும் நம்ம கம்பெனியில் படிச்சுட்டு இருக்கிறவங்களே கேட்குறாங்க. ஸோ அதனால் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 3 மாதம் டைம் இருக்குது, இன்னும் 1 மாதம் டைம் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கு. அதனால் நீங்கள் இப்போ உங்களுக்கு டைம் இல்லை, அதனால் மேக் ஷூர் யூ இன்வெஸ்ட் ஆனால் இங்கேயோ இல்லை எங்கேயோ ப்ராப்பராக எடுத்து இந்த பர்டிகுலர் பிளானில் நீங்கள் வந்து படிக்கிறது ஹைலி சஜஸ்டபிள். செகண்ட், யூ கேன் ஸ்டார்ட் ஃப்ரம் ஹியர் பட் இன்வெஸ்ட் பிகின் ப்ராப்பர்லி அஸ் மீன்ஸ் எனக்கு வந்து இல்லை எனக்கு வந்து ஒரு சில சாம்பிள்ஸ்லாம் பார்க்கணும் அப்படின்றவங்களுக்கு பைத்தன்லேருந்து அட்லீஸ்ட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள், புரிதான்றதை பாருங்கள். பட் டைம் மட்டும் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. மாஸ்டர் குவிக்லி அண்ட் ஷோ அ POC டு யுவர் மேனேஜர் டு earn their trust. ஏதாச்சும் ஒன்று பண்ணி காமிக்கிறதா தான் உங்களுக்கு நீங்கள் படிச்சிருக்கேன்னு சொல்ல முடியாது. இன்றைக்கி ஒரு நான் படிச்சுட்டு இருக்கேன், ஏஜென்டிக் AI படிச்சுட்டு இருக்கேன்னு சொன்னால் வேர்பல் என்னப்பா பில் பண்ணியிருக்கேன், என்ன பிஸ்னஸ் வேல்யூ பண்ணி கொடுத்துருக்க, அந்த பிஸ்னஸ் மெட்ரிக்ஸ் சொல்லணும், ஒரு லேமன் டைம்ஸில் சொல்ல தெரியணும். அப்போ எதனால AI சொல்யூஷன்ஸ் நீங்கள் பண்ணோம், காஸ்ட் பெனிஃபிட் அனாலிசிஸ் என்ன, எப்படி செக்யூரிட்டி கார்டல்ஸ் போடுவீங்க, பல கேள்விகள் இருக்குது. அதனால் ப்ராப்பரான ஒரு இடத்துல போயிட்டு கோச்சிங் எடுத்துக்கிட்டு இமீடியட்டாக படிச்சு நெக்ஸ்ட் 3 to 4 months அப்ஸ்கில் ஆகி அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு பாருங்கள். முக்கியமான ஒரு பாயிண்ட், AI அப்ஸ்கில்லிங் இஸ் நாட் அன் ஆப்ஷன் எனிமோர், இட்ஸ் அ மஸ்ட். அது புரிஞ்சுக்கிட்டவங்க பொழைச்சிக்குவீங்க, இல்லை இன்னும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு தான் இருக்க போகிறீங்க அப்படின்றது இட்ஸ் அப் டு யூ. ஓகே இந்த செஷன் பார்த்துருக்கிறவங்களுக்கு என்னுடைய ஒரு கோல், எதை எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருந்தாலும் இந்த இடத்துல நான் ஒரு பாயிண்ட் போட்டிருக்கேன். ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் கூட புரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இந்த பர்டிகுலர் ரோட் மேப்பை இவ்வளோ டீட்டெயிலாக காமிச்சதுக்கு மிகப்பெரிய ஒரு ரீசன், யூ ஆல் வாண்டட் டு நோ the deep understanding what's happening in the market, which plan you need to go. அதுக்காக கம்ப்ளீட்டாக நான் கொடுத்துருக்கேன். என்னோட ரெக்வஸ்ட் கடைசி வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா, வாட் யூ ஹவ் சீன் டுடே இஸ் அண்டர்ஸ்டாண்டபிள் ஆர் காம்ப்ளெக்ஸ், புரிஞ்சிருக்கா இல்லை டீப்பராக இருந்திருக்கா இல்லை வேறு ஏதாவது கிளாரிட்டி இல்லாமல் இருந்திருக்கா அப்படின்றது எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஒருத்தர் செராஃபிம் அஃபிஷியல் அப்படி தான் அவரோட பேராக இருக்குது, 22 கமெண்ட் நம்ம சேனலில் போட்டார். கஷ்டப்பட்டு நம்ம சேனலில் வந்து கமெண்ட் போட்டு அவருக்கு என்ன ப்ராப்ளம்ன்றது எனக்கு தெரியல. பட் அகெயின் பாயிண்ட் வில் கம் வேர் எவ்ரிபடி வில் ரியலைஸ் வாட் வி ஆர் ட்ரைங் டு கம்யூனிகேட் ஹியர் த்ரூ திஸ் பர்டிகுலர் சேனல் அப்படின்றது ஒவ்வொரு டைமில் ரியலைசேஷன் நடக்கும். அதனால் I'm not hating anybody. It's our responsibility to keep giving you this kind of values and make sure everybody are traveling in the right direction. So that's எங்களுடைய கோல். அந்த செஷன் கடைசி வரைக்கும் பார்த்துருக்கீங்கன்னா, வாட் இஸ் சம்திங் ஐவ் அண்டர்ஸ்டுட், புரிஞ்சிருக்கா இல்லையா அப்படின்றது ஜஸ்ட் ஒரு 2 minutes மட்டும் கமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி மச் ஹெல்ப்ஃபுல். ஒரு 1 hour நீங்கள் என் கூட ட்ராவல் பண்ணியிருக்கீங்க, பட் ஒரு 2 minutes நீங்கள் அதை தெரியப்படுத்தினே தான் இந்த போட்ட எஃபர்ட் எல்லாமே, இந்த டாக்குமெண்ட் எல்லாமே உண்மையாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றது எனக்கு தெரிய வரும். அதை மட்டும் எனக்கு மறக்காமல் போட்டு போயிருங்க. அண்ட் பக்கத்தில் ஹைப் அப்படின்ற மாதிரி பட்டன் இருக்கும், மொபைலில் பார்த்துருந்தீங்கன்னா அதை ஹைப் கொடுத்தீங்க அப்படின்னா இன்னும் நிறைய பேத்துக்கு இந்த கிளாரிட்டியை உங்களால் கொண்டு போய் சேர்க்க முடியும். இந்த இயர் டிசம்பர் முடியறதுக்குள்ளே நீங்கள் எல்லாருமே ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ஏஜென்டிக் இன்ஜினியர் ஆகணும், ஒரு AI லீட் இன்ஜினியர் ஆகணும், ஒரு லீடர்ஷிப்பில் அடுத்த லெவலில் க்ரோ பண்ணுறது கோல். அதுக்கு கம்ப்ளீட்டாக இந்த டாக்குமெண்ட் வந்து உங்கள் கையில் இருக்கும், எப்படி எடுக்கும்ன்றதுலாம் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன். ஓகே ஸோ மறக்காமல் 2 minutes எடுத்து கமெண்ட் போட்டு போயிருங்க, ஹவு திஸ் பர்டிகுலர் செஷன் இஸ் ஃபார் யூ, அண்ட் ஹைப்பையும் இந்த வீடியோ கொண்டு போய் மற்றவங்களுக்கு கொண்டு போய் சேர்த்துங்க. ஓகே அடுத்த வீடியோவில் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் எடுத்து நம்ம டீகோட் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக படிக்கலாம். See you in the next video. This is your AI Coach John signing off. Bye.